ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. زايد الخيرات سل عنه شمالا وجنوبا ونجودا ووهابا، جامع الأشتات أنت مذ عرفناك تحب القوم جمعا لا فرادا. زايد الخيرات سل عنه شمالا وجنوبا ونجودا ووهادا، يا زايد جامع الأشتات أنت مذ عرفناك تحب القوم جمعا لا فرادا. في خليج ومحيط عرفوا زايد ذاك الشهم من بالبذل ساد، قدر ما كان من منزل، ولكن نحن لولاك لما شدنا اتحاد. ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மறுமையில் இறைநிழலில் வாலிபம் என்ற ஒரு தலைப்பில் ஆண் பெண் ஆகிய இளைஞர் யுவதிகள் என்ற இருபாலாரையும் ஒருங்கே குறிக்கக்கூடிய வாலிபம் என்ற சொற்றொடரில் இந்த தலைப்பு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நோக்கமும் காரணமும் என்ன என்று கேட்டால், இன்றைய சமூகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த வாலிபம் திசை மாறிய ஒரு பயணத்திலே காலடி எடுத்து வைத்திருப்பதனால் நம்முடைய எதிர்கால இஸ்லாமிய சந்ததிகளை நினைத்து கூட பார்ப்பதற்கு பயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருவதனால் இந்த இளசுகள், வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் திசை மாறி போவதற்கு என்னென்ன காரணிகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை நம்முடைய சிற்றறிவுக்குட்பட குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா
திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மிஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து, கர்ப்பங்களிலிருந்து உங்களை எதுவும் அறியாதவர்களாகவே வெளியாக்கினான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. உங்களுக்கு கேள்வி புலன், அதே மாதிரியாக பார்வை, உள்ளம் என்பதை ஆக்கி தந்தான், நீங்கள் நன்றி செலுத்தலாம் என்பதற்காக என்று சூரத்து நஹல் 78வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். நாம் குழந்தையாக பிறக்கும்போது ஒன்றும் தெரியாதவர்களாக மற்றைய விலங்குகளாலும் பிறந்த உடனேயே தாய் மடி தேடி ஓடக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்மை தாய் மடியில் தூக்கி வைக்கவில்லை என்றால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிற அளவுக்கு நம்மளால் இயலாத நிலையிலேயே நாம் பிறக்கிறோம். ஆனால் மற்ற விலங்குகளை விட நமக்கு செவிப்புலன், பார்வை புலன், உள்ளம், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். எனவே நமக்குள்ளே அல்லாஹு தாலா சிந்தனை செய்து நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான். நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய எந்த ஒரு பருவமாக இருந்தாலும் இறைவன் தந்த அருளாகிய இந்த உள்ளத்தை, நம்முடைய பார்வையை, நம்முடைய சிந்தனையை நேர்மையான விஷயத்தின் பக்கம், ஹக்கான விஷயத்தின் பக்கம் நாம் பயன்படுத்தினால் நாம் உண்மையில் இதையெல்லாம் நமக்கு தந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக மாறலாம் என்பதற்கு இரண்டாம் கருத்துக்கிடம் கிடையாது. இந்த வாலிபம் என்பது எந்த வயது எல்லை என்பதில் உலகத்திலே உள்ள பல நிறுவனங்கள், பல அமைப்புகள், பல அறிவியலாளர்களிடத்தில் கருத்து முரண்பாடாகவே இருக்கிறார். எந்த வயதை வாலிபம் என்று எடை போடுவது? எந்த வயதுக்குள் இருப்பவர்கள் வாலிபர்கள்? டீனேஜ் என்று சொல்வார்கள். 19 வயதுக்கு வரைக்கும் வாலிபம் என்று சொல்வார்கள். ஒரு சிலர் திருமணம் முடிக்கும் வரைக்கும் வாலிபம் என்று சொல்வார்கள். வாலிபத்துக்கு என்ன வயது வைப்பது என்ற கருத்து முரண்பாடுகள் உலகத்திலே பரவலாக இருந்தாலும் இமாம்களிடத்திலே 40 வயது வரைக்கும் உள்ளவர்கள் திருமணம் முடித்தாலும் முடிக்காவிட்டாலும் வாலிபர்கள் தான் என்பதை சூரத்துல் அஹ்காப் 15வது வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லி காட்டுகின்றார்கள். ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா, பருவ வயதை அடைந்து 40 வயதை அடையும் வரை என்று அடைமொழியிடப்படுவதனால் அந்த வாலிபம் என்பது 40 வயது வரைக்கும் என்று அறிஞர்கள் சிலர் வாலிபத்துக்கு எல்லையும் வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் இந்த வாலிபம் திருமணம் முடித்தாலும் முடிக்காவிட்டாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த வாலிபம் என்பது இன்றைக்கு எந்த நிலையிலே இருக்கிறது, எங்கே கவரப்பட்டிருக்கிறது, யாரோடு ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு மிக விருப்பம் உள்ளவர்களாகவே ஆண் பெண்களாகிய இந்த வாலிபர்கள் ஈர்க்கப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சூரத்துல் மாயிதா 51வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பொறுப்புதாரிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், உங்களை எதிர்க்கின்ற விஷயத்தில் அவர்கள் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். உண்மையில் யூத கிறிஸ்தவர்களுக்கு இடையிலே சண்டைகள் இருந்தாலும் நம்மை எதிர்த்து கொள்வதில் அவர்கள் ஒற்றுமைப்பட்டுக் கொள்வார்கள். யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உமையதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும்,
அவர்களை யார் பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொண்டாரோ அவர்களை சார்ந்தவர்கள்தான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான், வழிகாட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன என்றால், இதை அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்கிறான். அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மனநிலை இருப்பதனால் அவர்கள் தங்களை இந்த உலகம் பின்பற்ற வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஊடக வளர்ச்சியும் உலகமயமாக்கலை மிகவும் உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிட்டது. குளோபலைசேஷன் என்று சொல்வார்கள். முழு உலகத்தையும் ஒரு குக்கிராமமாக மாற்றி அமைப்பதுதான், முழு உலகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு கொள்கை, ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருவதுதான் உலகமயமாக்கலினுடைய இலக்கு. அந்த உலகமயமாக்கல், அந்த இலக்கு என்பது இலகுவாக நடப்பதற்கு ஏதுவாக இருப்பது ஊடக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த ஊடக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சியினால் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் மொழி தாண்டி, நிறம் தாண்டி, மதம் தாண்டி இன்றைக்கு உலகத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த இளைஞர்கள், யுவதிகள் இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை கடுமையாக பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் சகோதரர்களையும் அவர்கள் ஈமானை விட குஃப்ரை நேசித்தால் அவர்களை நேசிக்க வேண்டாம், அவர்களை உங்கள் பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். அப்ப யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றதை மட்டும் அல்லாஹ் தடுக்கல. உங்களோட பெற்றோர்கள், உங்களோட சகோதரர்கள் ஈமானுக்கு பகரமாக நிராகரிப்பை நேசிக்கிறார்களா, அக்கீதாவில் அவர்கள் முரண்பட்ட கொள்கையில் இருந்தால், ஈமானுக்கு பகரமா எதை நாங்க குஃப்ரி என்று சொல்றோமோ அதை ஈமான் என்று சொல்றாங்க. நாங்க அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், அடங்கப்பட்ட அவுலியாக்கள் மனிதர்கள் தான், அவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், அது குஃப்ரி என்று சொல்கிறோம், ஷிர்க் என்று சொல்கிறோம். அதையே ஈமான் என்று ஒரு கூட்டம் வழிகாட்டுகிறது. அவர்கள் உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்கள் உங்கள் சகோதரர்களாக இருக்கலாம், அவர்கள் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை நேசிக்கிறார்களா, அவர்களை உங்கள் பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டாம். நம்முடைய வழிகாட்டி யாராக இருக்க வேண்டும்? யூத கிறிஸ்தவர்களை எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் மொட்டையாக தடுத்து விட்டான். அடுத்தது, நாங்கள் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றவில்லை, எங்கள் மூதாதையர்கள், எங்கள் ஊர்வலமை, எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் செயல், எங்கள் ஹஸரத் சொல்கிறார் என்று நீங்கள் உங்கள் சகோதரர்களை, உங்கள் பெற்றோர்களை, உங்கள் மூதாதையர்களை எடுக்கிறீர்களா? அவர்கள் ஈமானை விட, ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை நேசிக்கிறார்களா? அவர்களையும் பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வல்லஹும் மின்கும் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அவர்களை யார் பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களும் அநியாயக்காரர்கள் தான், அவர்களும் அநியாயக்காரர்கள். போன வசனத்திலே அநியாயக்கார சமூகத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்கிறான். எனவே நீங்கள் அநியாயக்காரர்கள். எனவே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான கொள்கையில் இருக்கக்கூடியவரை நாம் பின்பற்றி சென்றால், அவரை வழிகாட்டியாக எடுத்தால் அது அநியாயம் என்பதை அந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள், சூரா அல் முஜாதலா 22வது வசனம். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு. நபியே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட சமூகம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்க்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். மூமின் அப்படி நேசிக்க மாட்டான். எந்த அளவு தெரியுமா? வலவ் கானு ஆபாஹும் அபுனாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும்.
அந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்களோட பெற்றோர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் அவங்கள நேசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உண்மை விசுவாசிகள். எனவே உண்மையான ஒரு ஈமான்தாரி, அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டவன் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்ற மாட்டான். ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை நேசிக்கவர்களை பொறுப்புதாரியா எடுத்துக்கொள்ள மாட்டான். அடுத்தது அல்லாஹ் ரசூலை எதிர்க்கிறவன் ஆரா இருந்தாலும், வாப்பாவா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், குடும்பஸ்தனாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க மாட்டோம். நேசம் வராது, பாசம் வராது, அவங்கள்ட்ட உள்ளத்தால் ஒரு நேசம் வராது, கரை தாண்டிய நேசம் பெறும். ஒரு மூமின் அவ்வளவுதான், உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை. ஒரு மூமின் அவருக்காக உயிர் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு மூமின் என்றால் நேசிப்போம். அதே நேரம் ஈமானுக்கு எதிரானவர் பாப்பாண்டால் நேசிக்க மாட்டோம். இது மூமின்களுடைய பண்பு. எனவே கொள்கையில உறுதியும் பின்பற்றுதலில் ஒரு நேர்த்தியும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் ஈர்க்கப்படுவது வாலிபம். வாலிபம் என்பதுதான் வாழ்வின் ஒரு முக்கிய பகுதி என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது. ஆணோ பெண்ணோ வாலிபம் சைக்காலஜிக்கலாக கட்டிளமை பருவம் என்று சொல்வார்கள். உளவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாலிபத்தை சொல்லிக் கொடுப்பது கட்டிளமை பருவம் என்று சொல்வார்கள். கட்டிளமை பருவத்தில் இருப்பவர்களுக்கு சில சிம்டம்ஸ், சில அடையாளங்கள் இருக்கும். அதில் ஒன்று, தன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு இருக்கும். ஏதாவது செஞ்சு என்ன மத்தாக்கள் திரும்பி பார்க்கணும். இதுதான் கட்டிளமை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு உள்ளது. உதாரணத்துக்கு, மோட்டார் பைக்கில் 2 பக்கமும் காலை போட்டுக்கு தான் இருந்துக்கு போகிறேன். பின்னுக்கு இருக்கிறவன் 2 பக்கம் காலை போட்டுக்கு தான் இருந்துக்கு போகிறேன். பொம்பளை பிள்ளைகள் தான் ஹபாய் போகிறதுனால ஒரு பக்கம் காலை போட்டு இருந்துட்டு போவாங்க. நம்மளை மற்றவன் திரும்பி பார்க்கணும். ஒரு பொடி இன்னொரு பொடியை ஏற்றிக்கிட்டு போவான், ஒரு பக்கம் காலை போட்டுக்கு இருந்துக்கு போவான். இன்னொருத்தன் போவான், முதுக வச்சுட்டு பின்பக்கம் பார்த்து கையை காட்டிக்கிட்டு இருந்துக்கு போவான். மாறி பைக்கில் இருந்துக்கிட்டு போவான். என்ன தேவை இருக்குது? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன தேவை இருக்குது என்றா, எல்லாரும் என்ன பார்க்கணும், அவ்வளவுதான். நான் நல்லா இருந்து என்ன பார்க்கணும், இல்லாட்டி கெட்டு போய் என்ன பார்க்கணும். வாலிபம் என்கிறது அதான். அடுத்தது, இந்த வாலிபம் என்பது ஏதாவது சாதிக்கணும் என்று நினைக்கிற பருவம். என்னையாவது செஞ்சு சாதிக்கணும், என்னையாலும் ஒன்றில் நாம கை வைக்கணும் அப்படிங்கிறோம். இந்த வாலிபம் என்பது அச்சமற்ற ஒரு பருவம். எதுக்கும் பயம் இல்லை, நினைச்சத்தை செய்து வாரது வரும். பின் விளைவுகளை அவ்வளவாக யோசிக்காத ஒரு பருவம் இந்த வாலிப பருவம். இது கட்டளமை பருவம் என்று உளவியலாளர்களால் அடைமொழியிடப்படுகிறது. உண்மையில் இந்த வாலிபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பருவம் என்பதனால் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புகாரி கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வின் நிழல் தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 பேருக்கு நிழல் கொடுக்கிறான். அரிசி நிழல் என்கிற வார்த்தை ஹதீஸ்ல வரல. நிழல் கொடுக்கிறான் அல்லாஹ், அல்லாஹ்ட நிழல். நிழலே இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வுடைய நிழலே தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். வரிசைப்படுத்துறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது அல் இமாம் அல் ஆதில், நீதியான ஒரு தலைவன், ஒரு ஆட்சியாளன், நீதி தவறாத ஒரு ஆட்சியாளன். ஆட்சியில் இருக்கிறவன் யாருக்கு பயப்படணும்? அவன் ஏன் நீதி தவறணும்? அவன் நீதியாக இருந்தால் அவனுக்கு நிழல் கிடைக்கும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, வஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறை வணக்கத்தில் வளர்ந்த வாலிபம் என்று சொல்றாங்க. இறை வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன் என்றால் ஏன் இந்த இளமை பருவத்துக்கு
இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞன், இளஞ்சி, குமரி. அப்ப இந்த இளசுகளுக்கு அல்லாஹ் தஆலா ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கணும் என்றால், அந்த பருவத்தை இபாதத்தில் இறுக்கி வைக்கிறதுங்கிறது தான் கஷ்டமே. புள்ள வளர்க்குறாங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேயும் வளர்த்துடலாம், நல்லா புத்தி புடி வட்டத்து புறவும் புத்தி சொல்லிடலாம். அந்த இடையில உள்ள அந்த கட்டிளமை பருவத்தில் அவனை வளர்த்து எடுக்கிறவங்க நானும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு தான் வைப்பான். நம்முடைய கதையில் ஒரு கொலை பிடிச்சி போட்டு நிற்பான். அந்த பருவத்தில் இபாதத்தில் கூடுதலாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு அரசின் நலல். சும்மா மரத்தில் ஏறவனுக்கு பரிசு இல்லை, வழுக்கு மரத்தில் ஏறவனுக்கு தான் பரிசு. சும்மா மரத்தில் எல்லாரும் ஏறலாம், வழுக்கு மரத்தில் ஏறும். இபாதத்தில் நேரத்தை கழிக்கிறதுல எல்லாருக்கும் பரிசு இல்லை. ஆனா இளமையில வாலிபத்தில் இபாதத்தில் கழித்த அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவனுடைய நிழலை கொடுக்குறான். அவனுடைய நிழல் கிடைக்குது, இறை நிழல் கிடைக்குது. அன்புக்குரியவர்களே, இது இந்த வார்த்தை பிரயோகத்தில் நாங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தால் இதுக்குரிய கஷ்டமும் தெரியும், அதுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் நமக்கு புரியும். கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இந்த இளமை பருவத்தை இபாதத்தில் கழித்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசும் அளப்பெரியது அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வரலாற்றில், இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் சாதனை செய்தவர்களை எல்லாம் பார்த்தால் வாலிபமா இருக்குது பார்க்கலாம். நம்ம அந்த அளவுக்கு இந்த வாலிபம் என்கிறது நேர் வழிக்கு வந்துட்டா சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சலாஹுத்தீன் அய்யூபி சிலுவை போராளிகள்கிட்ட இருந்து பலஸ்தீனத்தை மீட்டெடுத்த ஒரு இளைஞர், பெரிய ஒரு சாதனையாளர். அதுக்கு முன்னால் பல போர்கள். ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி அவர் படையை திரட்டிக்கு போய் அவர் தளபதியாக இருந்து அந்த சிப்பாய்களை அவர் வழிகாட்டி அந்த சிலுவை போராளிகள்கிட்ட இருந்து புனித பூமியை மீட்டெடுக்கிறார். மிக பெரிய ஒரு வரலாற்று குறிப்பு இது, ஒரு சாதனை. அதை செய்தவர் ஒரு வாலிபர். அதே மாதிரியாக நாங்க பார்க்கலாம், பத்ர் போர்க்களத்தில், இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். பத்ர் போர்க்களத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னீ லஃபி ஸஃப் யௌம பத்ர். பத்ர் போர்க்களத்தினால் நான் போர் அணியில் நின்று கொண்டிருக்கிறேன். இதில் தஃபத்து ஃபைதா அன் யமீனி வ அன் யசாரி ஃபதயான் ஹதீஸின். இளம் வயது இளைஞர்கள் 2 பேர் வலதும் இடதுமா வந்து நின்றுக்கிட்டாங்க. இடுப்புல குத்துற அளவுக்கு சின்ன ஆக்கள், வலப்பக்கம் ஒரு ஆள் இடப்பக்கம் ஒரு ஆள் நின்றுட்டாங்க. இடுப்புல குத்துறார், குனிஞ்சு என்ன போய் என்னப்பான்னு கேட்குறாங்க. வந்த கேட்குறார், அபுஜஹில கொஞ்சம் காட்டுங்க. அபுஜஹில் ஆரண்டு தெரியா போருக்கு வந்திருக்கார். அபுஜஹில கொஞ்சம் காட்டுங்க. முகமது நபியை ரொம்ப தொல்லை பண்றான் நாமே. இவர் இருக்கிறார், எனக்கும் அபுஜஹில காட்டுங்க. முகமது நபியை ரொம்ப தொல்லை பண்றாராமே. அபுஜஹில்ங்கிறவன் பெரிய ஒரு போர் வீரன், எதிர்ப்படை தளபதியாவான். அபுஜஹில் எதிரிக்கு பெரிய ஒரு டேலண்டாயிருந்து நிற்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈக்குவலாக நின்று போராடுறதுக்கு வந்த ஒரு தளபதி. அவனை கொல்லணும் என்று பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கங்கணம் கட்டிக்கிறாங்க. 2 சின்னஞ்சிறுசுகள் வந்து நின்றுக்கிட்டு அபுஜஹில காட்டுங்க, கதையை முடிக்கணும். அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிசயமா சொல்றாங்க, ஒரு சிவப்பு ஒட்டகத்தின் மீது அமர்ந்து தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து அப்படி உலா வந்தான் அபுஜஹில். கேட்டால் அதோ அவன்தான் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். 2 பேரும் களத்துக்குள்ள போயிட்டாங்க. 2 பேரும் அம்பு எறிகிறாங்க. 2 பேரும் அம்புல ஒருத்தர் அம்புல தான் அபுஜஹில் சாகுறான். இந்த 2 பேரும் சேர்ந்து அபுஜஹில கொலை பண்றாங்க. அந்த அளவுக்கு அந்த இளமை பருவம் சாதிக்கக்கூடியது, சாதித்தது. எனவே வரலாற்றில் இளைஞர்களுடைய கை படிந்த இடங்கள் நிறையவே இருக்குது. தாரிக் பின் ஜியாத்
ஒந்துலூஸ் என்கிற ஒரு பகுதியை கைப்பற்றிய ஒரு இளைஞர், சின்ன வயதிலேயே போராடினவர். அதே மாதிரி வரலாறு, இஸ்லாமிய வரலாறுலே இஸ்லாத்தில் சின்ன வயது தளபதி அப்படி என்று ஒரு பொது கேள்வி இருக்குது. அஸ்கரு காயிதும் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே சின்ன வயசு தளபதி யார்? உசாமத் பின் ஸைத், உசாமா ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப சின்ன வயசுலயே தளபதியை அனுப்பிவிட்டாங்க. ஒரு சும்மா ஒரு ஜமாத்துக்கு தளபதி அனுப்புறது வேற விஷயம். சுமார் இப்ப நம்ம ஊர்ல ஜமாத் அனுப்புவாங்க 40 நாள் சில்லா, அதுக்கு ஒரு ஆள் அமீரா போட்டா அது ஒண்ணுமே இல்லை. ஆனா போர் தளபதிக்கு ஒரு ஆள் அனுப்புறா எவ்வளவு யுத்த தந்திரம் தெரிஞ்சவராக இருக்கணும், அவ்வளவு பெரிய ஒரு திறமை சின்ன வயது இளைஞர்கிட்ட, சின்ன வயதுகிட்ட இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தெரிச்சு பார்த்து இனங்கண்டுக்கிட்டாங்க, இவர தளபதியை போறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி வரலாற்றில் சின்ன வயது தளபதிகளாக ஹாரூன் ரஷீதை சொல்லலாம். 18 வயதில் பைசாந்தியாவுக்கு எதிராக போர் கொடுத்த ஒருவர் தான் ஹாரூன் ரஷீத். ரொம்ப சின்ன 18 வயசு தான். அந்த 18 வயசிலேயே பைசாந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்த ஒரு தளபதி ஹாரூன் ரஷீத், சின்ன வயது. அதே மாதிரியாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு இளைஞரை பற்றி சொல்லி காட்டுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவருடைய தாவாவில் அவர் சொல்வதை யாரும் கேட்காமல் அவர் வீட்டை விட்டே புறக்கணிக்கப்பட்டுட்டார். முதல்ல பாப்பாவே சொல்லிட்டார் வீட்டை விட்டு வெளியில போக. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறார். சிலைகளிடம் மழை கேட்கிறார்கள், சிலைகளிடம் உதவி கேட்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று காய் நகர்த்துகிறார். என்ன செய்கிறார்? அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் போய் அட்வான்ஸா சொல்லி வைக்கிறார், ஒரு நாளைக்கு உங்களோட சிலையை உடைப்பேன், அகீதன்னக்கும், இந்த சிலைகளை நான் உடைப்பேன் ஒரு நாளைக்கு, அகீதன்ன அஸ்னாமக்கும், உங்களோட சிலைகளை ஒரு நாளைக்கு உடைப்பேன் என்று சொல்லி வைக்கிறார். களவுல ரகசியமா செய்யறதா சொல்ல மாட்டார். உடைச்ச உடனே நம்மளை தான் தேடணும் என்று பிளான் பண்றாங்க. சிலை உடைக்கணும் ஒரு நாளைக்கு, உடைச்சா அங்கிட்டு இங்கிட்டு தேடப்படாது, நேரம் என்ன கைது செய்யணும், அதுக்குத்தான் பிளானிங்க. அது ஒரு 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 காய் நகர்த்து, என்ன கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி உங்களோட சிலை ஒரு நாளைக்கு உடைப்பாண்டு முக்கியமான ஆட்கள்கிட்ட சொல்லிட்டார். சொல்லி போட்டு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் ஒரு விழாவுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்போ பார்த்து சிலையை உடைச்சாச்சு. உடைக்கிறவருக்கு எல்லா சிலையும் உடைக்க தெரியாம இல்லை, ஒரு சிலையை மிச்சம் வைக்கிறாங்க, ஒரு கதை கதைக்கிறதுக்காக. ஒரு கதை கதைக்கணும் அவ்வளோ. அதுக்காக எல்லாத்தையும் உடைக்காம ஒன்றை மட்டும் மிச்சம் வச்சு மற்ற எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஒரு பெரிய சிலை மிச்சம் கோடாலியத்துக்கு எதிர தோலை ஒளி வச்சுப்பட்டு போய் இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேடி வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு வந்தவங்களுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது, சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யார் உடைச்சிருப்பான்னு கேள்வி கேட்ட உடனே ஏற்கனவே சொல்லி வச்சாக்கள் சொல்றாங்க, காலு சம்இனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். ஒரு இளைஞன் சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த வசனத்தை போறேன். ஒரு இளைஞன் என்று சொல்றாங்க. ஒரு இளைஞன் சொல்லிக் கொண்டிருந்தான், இதை உடைக்கிறதாக அவரை இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று பேரையும் சொல்லிட்டாங்க. இப்ராஹிம் தான் அது, ஒரு இளைஞன். அந்த இளமை பருவம் ஒரு அரசை எதிர்த்து ஒரு வேலையை செஞ்சுட்டு தைரியமா நிக்குது. அதுக்கு தான் சொல்ல வரேன். அவ்வளவு துணிச்சலான ஒரு பருவம். அவருடைய திட்டமிடல், ஒரு திட்டமிடல், தந்திரமான ஒரு திட்டமிடல். அவ்வளவு பேர்கிட்டையும் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரத்துல அவங்கள்ட்ட கருத்து எடுபடல. இப்ப அவங்களையே மௌனியாக்குறதுக்காக திட்டம் திட்டுறாங்க. திட்டம் தீட்டி நம்மளைத்தான் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடைப்பேன்னு சொல்லி வச்சாங்க. யாரோட சேர்ந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைமறைவா நிற்கிறாங்க. ஆள் வருது, உடனே போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. யாரோட சேதன்னு கேட்டா அவ்வளோ பேர் நிற்கும் போது அதுதான் ஒன்று மிச்சம் இருக்குதே, அதுக்கிட்ட கேளுங்களேங்கிறாங்க.
ஒரு வார்த்தை இதுக்கு தான் காத்துக்கு இந்த இதை சொல்லணும். அப்ப எல்லோரும் திகைத்து போறாங்க. அடே நம்ம மழையை கேட்டோம் அதுகிட்ட, உணவை கேட்டோம் அதுகிட்ட, நோய் நிவாரணத்தை கேட்டோம் அதுகிட்ட, பக்கத்துல அதுக்கு கண்ணுக்கு முன்னாடியே உடைச்சால கேட்கலாமே, எங்கேயோ இருந்து மழையை கேட்குறீங்களே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிலையை உடைச்சால் எப்படியும் அதுக்கு தெரிஞ்சுதானே இருக்கும், கேளுங்களேன் சொல்லுதாண்டு பார்ப்போம். அவ்வளவு பேரும் வாய் மூடி திகைத்து போனார்கள், ஸ்தம்பித்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்காக வேண்டியே திட்டம் திட்டுறாரு, அவ்வளவுதான் அவருடைய நோக்கம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அது தெரியும் அவருக்கு. இப்ராஹிம் நபி தெரியும் என்ன நடக்கும் தெரியும். என்ன நடக்கும்? கொல்லுவாங்க, விரட்டும், அவ்வளவுதான். என்னுடைய தாவாவுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் தயாரா இருந்தாங்க. அவருக்கு கிடைச்ச பரிசு நெருப்பு குண்டம். நெருப்பு தீ மூட்டப்படுது, நெருப்புல தூக்கி வீசுறாங்க. அப்ப அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு கட்டளையிடுறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். சூரத்துல் அன்பியா 69வது வசனம். நெருப்புல தூக்கி போடும்போது நாங்க நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே இப்ராஹிம் மீது பாதுகாப்பான குளுமையாக மாறிவிடும், பாதுகாப்பாகவும் குளுமையாகவும் மாறிவிடும். ஏன்னா குளுமை கூட ஒரு மனுஷனை கொன்றும், கடுங்குளிர்லையும் செத்து போய்த்துருவாங்க. பாதுகாப்பாகவும் குளுமையாகவும் மாறிவிடு அப்படி என்று நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோங்கிறாங்க. எனவே இளமை என்பது வரலாற்றில் நிறைய சாதித்திருக்கிறது. அவர்கள்தான் துணிச்சல் உள்ளவர்கள் அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த வாலிபம் என்பது குயவன் கைப்பிடி மண் அப்படி என்று ஒரு புது கவிதை சொல்றாங்க. வாலிபம் குயவன் கைப்பிடி மண் அப்படி என்றா என்ன தெரியுமா? குயவன்ங்கிறவன் மண்பான சட்டி செய்யறவன் தான். இந்த குயவன் கையில கிடைக்கிற மண்ணு தான் வாலிபம். அவன் என்ன நினைக்கிறானோ அதுவா அதை மாத்திடுவான். அவன் சட்டியா நினைச்சா சட்டி, முட்டியா நினைச்சா முட்டி, வெறும் மண் புட்டியா நினைச்சா மண் புட்டி. அவன் நினைக்கிறதுக்கு அதை சமைச்சுக்குவான். இளைஞர்கள் அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. இளைஞர்களை சிலர் பயன்படுத்துறாங்க. அரசியல்வாதிகள் இளைஞர்களை பயன்படுத்துறாங்க. தேர்தல் வந்துட்டா அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரே ஒரு சொத்து அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் தான். அவங்க தான் பெனர் அடிக்கிறது, அவங்க தான் கல் அடிக்கிறது, அவங்க தான் நெருப்பு மூட்டுறது, அவங்க தான் ரவுடிசம் பண்றது, அவங்க தான் பொல்லெடுக்கிறது, தடி எடுக்கிறது, எல்லாமே அவங்க தான். அடுத்த நாள் அவர் வந்து உடனே இவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு போவார். அவர் வீட்டுக்கு தான் அவன் இருப்பான். எங்க கைது செய்யறது? அரசியல்வாதி வந்து சிலர் இந்த பயங்கர கொடூர செயலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வர வேண்டும் என்று போலீஸ் மா அதிபருக்கு கட்டளையிட்டார் என்று பேப்பர்ல ஹெட்ல வரும். எங்க கைது செய்யறது? அவன் வீட்டுக்குள்ள தான் வேண்டி கொடுத்த போத்தலை குடிச்சுக்கிட்டு உருட்டி கொடுத்த பொல்ல வச்சுக்கிட்டு படுப்பான். நைட்டானா வெளியே வருவான். இந்த இளைஞர்களுக்கு தெரிகிறது இல்லை, நம்மளை புள்ளிஞ்சி சார் எடுத்து அவங்க அனுபவிக்கிறான். நம்ம சமூகத்தில் ஒரு துரோகி ஆகிறோம், ஒரு ஈனர்களாக மாறுறோம், நம்மளை நாசம் பண்றாங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு விளக்கம் அவங்களுக்கு வர்றதில்லை. எனவே இந்த வாலிபம் என்பது ஈர்க்கப்படுவது, மற்றவர்களால் ஈர்க்கப்படுபவர்கள் தான் வாலிபர்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வாலிபம் என்பது மற்றவர்களால் ஈர்க்கப்படுபவர்கள். ஈஸியா அவங்கள கவர்ந்துடலாம். அவங்களுக்கு தேவையானது என்ன, அவங்களோட பலகீனம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டால் அவங்கள வச்சு சாதிக்கலாம். உலகத்தில் இளைஞர்களை வைத்து சிலர் சாதிக்க தொடங்குறாங்க. ஹியூமன் ஹண்டிங்னு சொல்லுவாங்க, மனித வேட்டை. இந்த மனித வேட்டைங்கிறதுல வேட்டையாடப்படுவது இளைஞர்கள். இளைஞர்களை வச்சுத்தான் சாதனைகள். அந்த இளைஞர்களை வைத்து சில திட்டமிடல்கள் உலக மட்டத்திலேயே நடக்கும் இளைஞர்களை வைத்து. எனவே இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனா இந்த இளைஞர்கள் நல்ல வழியிலையும் ஈர்க்கப்படுவாங்க, கெட்ட வழியிலையும் ஈர்க்கப்படுவாங்க, தப்பான வழியிலையும் ஈர்க்கப்படுவாங்க, நேரான வழியிலையும் நேர்வழியிலையும் ஈர்க்கப்படுவாங்க. ரெண்டு ரூட்டும் இருக்குது. நேர்வழியில இளைஞர்கள் போனால் அதான் நாம் இப்ப பார்த்த லிஸ்ட்.
நான் பார்த்தோம் இல்லையா? உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற அந்த சின்ன வயசுல இருந்து கடந்த கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ங்கிற அந்த நபியில தொடங்கி ஹாரூன் ரஷீது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளைஞர்கள் நேர்வழியிலையும் ஈர்க்கப்படுறாங்க. இந்த இளைஞர்களை மாற்றி அமைச்சிட்டால், இந்த இளைஞர்கள் நேர்வழியின் பால் ஈர்க்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால், அவர்கள்ட்ட இருந்த ஒரு சமூகம் எடுக்கக்கூடிய பிரயோசனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அவர்களால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் செய்யலாம். இந்த இளைஞர்கள் இன்றைக்கு நடக்கிற இந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும், இன்றைக்கு நடக்கிற இந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும், இதை இவ்வளவுக்கு கொண்டு போய் இன்றைக்கு நடத்து முடிஞ்சு கடைசியாக இந்த மைக்கை அவுக்குறது வரைக்கும் கூடுதல் பங்களிப்பு இலசுகள்கிட்ட இருந்திருக்கு. இலசுகள் செய்வாங்க, அவங்களோட பங்களிப்பு இருக்கு. எனவே அந்த நேர்வழியின் பால் ஈர்க்கப்படுற அந்த சமூகம் உண்மையில் மிகப்பெரிய ஒரு தியாகிகளும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு சமூகமாகவும் இருக்கும். அதே நேரம் தப்பான வழி, அந்த தப்பான வழி எப்படி எல்லாம் பெறும்? நேர்வழி ஒன்றுதான். தப்பான வழி எப்படி என்று வெறும் என்றால், ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலத்துல உட்கார்ந்து சஹாபாக்களை அப்படியே வர சொல்லி படங்கீறி காட்டி சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோடு ஓட்டு கீறி காட்டுறாங்க. ஹத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன், நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு கோடு போட்டாங்க. ஒரு கோடு போட்டாங்க. கோடு போட்டுட்டு சொன்னாங்க, ஹாதா சபீலுல்லாஹ், இதுதான் நேரான வழி, அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னாங்க. சும்ம ஹத்த ஹுதூதன் யமீனன் வ ஷிமாலன், பிறகு வலது இடது என்று ரெண்டு பக்கமும் பல கோடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. ஹதீஸில் அப்படியே வருது, வலதும் இடதுமாக பல கோடுகளை போட்டாங்க. போட்டுட்டு சொன்னாங்க, ஹாதிஹி சுபுல், இதுதான் பல வழிகள், இது நேர்வழிக்கு முரணான பல வழி, ஒன்றுதான் நேர்வழி சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த ஒவ்வொரு வழியிலையும் அலா குல்லி சபீலி மின்ஹா ஷைத்தான் யதுஉ இலைஹி, இந்த ஒவ்வொரு வழியிலையும் ஷைத்தான் இருந்துகிட்டு அதன்பால் அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதன்பால் அழைப்பு கொடுத்துட்டு, அந்த இளமையில அவன் ஒரு நேரான வழியில போயிட்டு இருக்கும்போது அந்த ஷைத்தான் வந்து உட்கார்ந்துருவான். இது நல்லா இருக்குமே, இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதே, இதுல புகழ் இருக்குது, இதுல மரியாதை இருக்குது, இதுல மதிப்பு இருக்குது, இதுல சுகம் இருக்குது, ஒவ்வொரு வழியால கூப்பிட்டுட்டு இருப்பான். இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பெற்றோர்களுடைய பேச்சுக்கள் கசக்கும். அதே சமவயது குழுக்களுடைய பேச்சுக்கள் அல்லது மாடர்ன் நாகரிகம் என்ற பெயரிலே ஒரு என்ஜிஓ, ஒரு நிறுவனம் வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இனிக்கும். சொல்லுவாங்க, ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதியோர் சொல்லும் முத்திய நெல்லிக்காயும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவாங்க. முதியோர் சொல்லும் முத்திய நெல்லிக்காயும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவாங்க. நெல்லிக்காயை சாப்பிடும்போது கசக்கும், சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா இனிக்கும். இது மாதிரி தான் முதியோர் சொல். நல்லதை சொன்னா அது பிடிக்காது. அந்த வழியில ஷைத்தான் வந்து உட்கார்றான். உட்கார்ந்து அவர்களை அவனுடைய வழிக்கு என்ன செய்யறான், அழைச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நாங்க பார்க்க போறோம், என்ன வழியில எந்த ரூட்ல எல்லாம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் காவு கொள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்க பார்க்க போறோம். ஒன்று, யூத கிறிஸ்தவ சதிகள். இந்த சியோனிசம், யூத கிறிஸ்தவ சதிகள் என்பது கடுமையான திட்டமிடல்ல இருந்துகிட்டு இருக்குது. இஸ்லாமிய சமூகத்தை முன்னுக்கு வராம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்ன பிளான் பண்ணலாமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை செய்யணும். இன்னொன்று, கீழத்தைய நாடுகளை கீழுக்கே வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்கும் முயற்சி நடந்துட்டு, அது அவங்களுடைய இஸ்லாம் என்ற எல்லையை தாண்டினாலும் சரி. கீழத்தைய நாடுகள், இலங்கையில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆய்வாளர் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். இலங்கையில் மதிய போசன உணவு
இலங்கையில் மதிய போசன உணவுக்கு யூரோப் கண்ட்ரிகள் மேலத்தைய நாடுகள் பண்ணுது. இலங்கை என்ன அவ்வளவுக்கு கையாலாகாத நாடா? ஏன் மதிய போசன உணவை அவன் அவ்வளவு ஆவலா கொடுக்கணும் என்றால், மதிய போசன உணவு சாப்பிட்டா அதுக்கு புற உள்ள பாடம் மந்தம். பிள்ளைகளை அறிவை மழுங்க செய்கிறதுக்கான பிளான் தான் மதிய போசன உணவு. என்ன சாப்பாடு வேண்டி கிடக்குது? காலையிலேயே சாப்பிட்டுட்டு போனால் 2 மணிக்கு 1:30க்கு முடிஞ்சால் 1:30 தான் ஸ்கூல் டைம். நம்ம முஸ்லீம் பாடசாலைகளை தான் 2 மணி ஆக்கிருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால பொதுவான சிலபஸ் 1:30 தான். முஸ்லீம் பாடசாலைகள் என்ன செய்கிறாங்க, வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு விடுறதுனால அதுக்கு மேலே உள்ள அந்த 1:30 மணி நேரத்தை மற்றைய 4 நாளுக்கும் பிரித்து கொடுத்து 2 மணி ஆக்கியிருக்கோம். அதுக்குள்ளே என்ன பசி வேண்டி கிடக்குது? அந்த மதிய போசன உணவு கொடுத்தால் மந்தம், தூக்கம், அடுத்த பாடங்கள் வேலை செய்யாது. இது இப்படி நிறைய திட்டமிடல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யூஷக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா கஸஅத்திஹா. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு வாங்க இதை காலி பண்ணுவோம் என்று கூப்பிடுவதை போன்று உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேரும் ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும்ங்கிறாங்க. பல சமூகம், ஒரு சமூகம் இல்லை, பலர் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள வேற வேற சமூகம் தான். ஆனால் நம்மளை எதுக்கிறதுக்கு பல சமூகம் ஒன்று சேராங்க. எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு சாப்பாட்டு தட்டை கையில் வச்சுட்டு வாங்கலை முடிச்சிடுவோம், வாங்கலை இந்த முடிச்சிடுவோம்னு கூப்பிட்ற மாதிரி, வாங்கலை இந்த முஸ்லீம்களை முடிச்சிடுவோம், வாங்கலை இந்த முஸ்லீம்களை முடிச்சிடுவோம் என்று உங்களுக்கு எதிராக அழைப்பு கொடுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், மின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் ரொம்ப கம்மியாக எண்ணிக்கை குறைந்து இருப்போமான்னு கேட்குறாங்க. அப்படி எங்களோட கதையை முடிக்கிறோண்டா, அப்போ இருந்தாக்களே நிறைய இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்திக்கிறாங்க. எண்ணி பார்த்தாலே வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஈமான் கொண்டவர்கள் 2 லட்சம் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏண்டா அவரோட ஹஜ்ஜிக்கு போனவர்கள் பெரும்பான்மையானவர்கள், அது 1,20,00,000. அப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டா ஒரு 2 லட்சம். அப்போ அந்த 2 லட்சத்தை அவங்க நினச்சிட்டாங்க இதை விட குறைய இருந்தால் தான் நம்மளை கை வைக்கலாம்ண்டு. நாங்கள் இந்த எண்ணிக்கை குறைஞ்சிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல் அன்தும் கஸீர், இல்லை, அப்போ நீங்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க, கூடத்தான் இருப்பீங்க. வலாக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், என்றாலும் நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைகளை போல் இருப்பீங்க. நுரைய வெள்ளம் போகக்கூட நுரை தான் கண்ணுக்கு தெரியும், அந்த நுரையால் ஒன்றும் செய்யலாது. ஒரு இலையிலேயே ஒதுங்கிடும், அது ஒரு கம்பில் ஒதுங்கும், ஒரு வைக்கலுக்கு ஒதுங்கும், பலம் இல்லை. முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, 150 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம், நம்மளுக்கு பலம் இல்லை. நம்மளை எல்லாம் மீறி ஒருத்தன் ஆட்டி படைக்கான் உலகத்தை. முஸ்லீம்கள் எல்லா பள்ளியிலையும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம், பொம்மை கட்டுறோம், எத்திக்கமா நிறுத்து எங்க ஓடா அப்படின்னு போயிட்டு இருக்கான். நம்ம குரல் ஏறுதில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எண்ணிக்கை கூடத்தான் இருப்பீங்க, ஆனா நுரையா இருப்பீங்க அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் கலட்டிடுவான். முஸ்லீம்களை பற்றி பயம் மாறல எதிரிக்கு. முஸ்லீம் என்றால் லேசா வெல்லலாம், முஸ்லீம்கள் என்றால் பயந்துகிட்டு இருந்த காலம் அந்த காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டு போட்ட துணியை போட்டுட்டு இருந்து ஆட்சி செய்த போதும் உமர் என்றாலே பயந்து பக்குவமா நடந்தது அந்நிய அரசுகள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதிரிகளிடத்தில் உங்களை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் எடுத்துடுவான் சொல்லிட்டு உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தாலா வஹ்ன போட்டுருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்குறார், ஒமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹ்னுண்டா என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத்,
உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை பயப்படுவதும் அதான் அந்த வகுனங்கிறாங்க. அப்போ உலகம் சொத்துக்களை சேகரிக்கணும், காசு பணம் என்று ஆசை வரக்கொள்ள இபாதத்துக்கள் விடுபடும், ஹராம் ஹலால் கைவிடப்படும். அப்போ சொத்து சொத்து சொத்துண்டு அப்படியே போகும். மௌத்துக்கு பயம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய, ஒரு ஜிஹாது செய்ய அதுக்கு பயம், அதுக்கு பின்வாங்குறோம். அப்போ இந்த சமூகத்தில் தியாகம் இல்லாமல் போகும், உலகத்தில் பொருளாதாரத்தில் நேசம் கூடும். அந்த காலகட்டத்தில் தான் உங்களை முடிக்கிறதுக்கு ஒரு சமூகங்கள் ஒன்று சேரும். இப்போ கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு நம்மளை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தன் அவனுக்குரிய ஒரு பொக்கட்டு நிரம்பிட்டான்னு சொன்னால் கதவை திறந்து ஓட்டோடு டெலிஃபோன் ஓவானி போட்டு படுத்துருவான். அவன் நடந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு அவரை குடும்பம் பிள்ளைகள் சேஃப்டியாக இருந்தால் சரி, ஒரு இஸ்லாமிய சமூகம் அளிக்கப்படும். செட்டியான கட்டத்துக்கு நம்முடைய குரல் கொடுக்க வேண்டிய தலைமையில் இருக்கிறார்கள் ஃபோன் ஆஃப் வேலை செய்யாது, இல்லாட்டி வெளிநாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இதெல்லாம் இந்த மரண பயமும் ஹுப்பு துன்யாவும் நடந்துகிட்டு. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ என்னென்றால் இந்த விஷயத்தை வைத்து இளைஞர்களை திட்டம் தீட்டி பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியை யூத கிறிஸ்தவர்கள் அன்றிலிருந்தே மேற்கோள் கொண்டு வர்றதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இளைஞர்களினுடைய ஆளுமையை கவனித்து அதனை பயன்படுத்துறதுக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய விரோதிகள் திட்டம் திட்டுறாங்க. இதுக்கு ஒரு ஹதீது நாங்கள் பார்க்கலாம். புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின். உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தினுடைய வழிமுறையை அச்சுட்டாக சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள். வதிரான் வதிராயின், முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் சலகு ஹுஜ்ர தப்பின் லசலக்துமூஹு. அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பந்தை உடும்பு பந்துக்குள் நுழைய முயற்சி செய்தாலும் நீங்களும் முயற்சி நுழைவீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா, யாரு யூத கிறிஸ்தவர்களையா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஃபமன், வேற யாரு, அவங்கள தான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் உடும்பு பொந்து ரசூல்லா ஏன் சொல்கிறாங்க என்றால், உடும்பு பொந்து அவ்வளவு நாத்தமாக இருக்கு. மனுஷனுக்கு வெடுக்கு கூடி, உடும்பு பொந்து சரியான வெடுக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் உடும்பு பொந்துக்குள்ளே மனுஷன் நுழைகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ பிரபல்யத்துக்காக, கிண்ண சாதனைக்காக என்னமாலும் ஒரு அடுத்தவங்களுக்கு இம்பாசிபிளான விஷயத்தை அவர் பாசிபிள் பண்ணி காட்டுறது. மத்தாக்களுக்கு ஏலா, நான் ஏழுமன்றார். அதே விளையாட்டாக போச்சு. குர்ஆன ஹதீஸை படிப்போம், மார்க்கத்தை படிப்போம், அதெல்லாம் இல்லை. என்னையாலும் மனுஷன் நகம் வளர்த்து சாதனை. ரசூலுல்லாஹ் 40 நாளைக்குள்ள நகத்தை வெட்ட சொல்றாங்க, அதை வளர்த்து சாதனை. அப்ப இன்னைக்கு யூத கிறிஸ்தவர்களை எப்படி பின்பற்றாங்க, அவர்களுடைய எப்படி கவரப்படுதுன்னு பாருங்க. இது நம்முடைய நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த பிள்ளைகள் பர்தா போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் போட்டு ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவில் போய் ஜீன்ஸை மடக்குது, பர்தாவை கலட்டுது. இந்த பிள்ளைகளை சேர்த்திருக்கிற ஸ்கூல் ஒரு முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுடைய ஒரு ஸ்கூல். அதில் ஃபர்தாவுக்கு தடை. இது எப்போ எடுத்த வீடியோன்னு தெரியுமா? இது இந்த ஞானசார தேரெல்லாம் பாரத்துக்கு முன்னால் எடுத்தது. 2000ஆம் ஆண்டு எடுத்த வீடியோ இது. இந்த பிள்ளைகள முகத்தில் உள்ள பரிதாபத்தை பாருங்க. இந்த பிள்ளைகள முகத்தில் உள்ள ஒரு பய உணர்வு, ஒரு ஏக்கம். இந்த பிள்ளைகள் முஸ்லீம்கள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த உடுப்போட வீட்டிலிருந்து வெளியில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஸ்கூல் வரைக்கும் இந்த யூனிஃபார்த்தோட வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவுக்கு போய் வேஷம் கலைத்து பிள்ளை போகுது. இதை வாப்பா பார்த்துக்கு நிற்கிறான். இப்படித்தான் வீட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி செய்யுங்கன்னு. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மார்க்கம் எங்கே இருக்குது,
சிந்திச்சுப்பாங்க. எதை விரும்புகிறாங்க? ஒரு அந்நிய கலாச்சாரத்தை விரும்புகிறாங்க. அங்கே நல்ல கல்வி தகமையா படித்து என்ன செய்ய போகிறாங்க? இந்த பிள்ளைகளுக்கு அத்தகையாத்து பாடம் இருக்குமா? ஒரு மத உணர்வு மத உணர்ச்சி இருந்தால் இப்படி செய்யலாமா? இதை பெற்றோருக்கு தெரியாம நடக்கல, பெற்றோர்கள் செய்யறாங்க. அப்ப இந்த இளசுகளை இந்த யுவதிகளை இப்படி ஒரு பெற்றோர் வளர்த்து விட்டா நாளைக்கு அவள் இன்னொருத்தனோட ஓடி போகும்போது கண்ணீர் சிந்துறாங்களே, வழிகாட்டி நீதானே, என்னன்னு கண்ணீர் சிந்த போற? ஏமாத்தி போட்டு போய்த்தாள். யாரு ஏமாத்தின? நம்ம வழிகாட்டல் போல நமக்கு சுகமாகவும் நல்லதாகவும் பெரிதாகவும் மற்றது தெரியுது, ஈமான் தெரியுது இல்லை, இஸ்லாம் தெரியுது. இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம். உங்களோட பெற்றோர்கள் ஈமானுக்கு விட குஃப்ரை நேசித்தால் அவர்களையும் பின்பற்றக்கூடாது. உங்களோட பெற்றோர்கள் ஈமானை விட குஃப்ரை நேசிக்காங்களா, அவங்களோட சொல்லு கட்டுப்படக்கூடாது. இதை ஒரு பெற்றோர் செய்ய சொன்னா பிள்ளை செய்யக்கூடாது. அதான் வாலிபம். வாலிபம்ங்கிறது அதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு மன மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக இஸ்லாத்தின் எதிரிகள் செய்யக்கூடிய ஒரு போரைத்தான் ஹர்புல் அஃப்கார் என்று சொல்றோம். சிந்தனை புரட்சி, சிந்தனை யுத்தம் என்று சொல்றோம், சிந்தனை புரட்சி என்று சொல்றது. இதுக்கு இவர்கள் கையாளக்கூடிய வழிகள் யுத்த சூழலை உருவாக்கி இஸ்லாமிய கல்வி இல்லாத ஷரியத்து சட்டம் தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது. அதே மாதிரியாக நிவாரணம் புலமை பரிசு வழங்குறதன் மூலம் இஸ்லாமிய அறிவாளர்களை கல்வி மகான்களை இஸ்லாத்துக்கு எதிரிகளாக அவர்கள் அறியாமலே மாற்றி விடுறது. அடுத்தது ஊடக யுத்தம். நவீன தொழில்நுட்ப வசதி வாய்ப்புகளை வைத்து ஊடகங்களினுடைய வளர்ச்சிகளை வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. அடுத்தது கலாச்சார ஊடுருவல். இந்த 4 விஷயங்களை வைத்து நிவாரணம் புலமை பரிசு வழங்குறது, ஊடக யுத்தம், கலாச்சார ஊடுருவல், யுத்த சூழலை உருவாக்குறது. இப்படியான திட்டங்களின் மூலமாக முஸ்லிம்களை பலகீனப்படுத்தி, நம்ம பார்த்த ஹதீது மாதிரி அவங்கள்ட்ட பலகீனம் இருக்கணும், எண்ணிக்கை கூட இருந்தாலும் நிறையா இருக்கணும், பலம் இல்லை, அவங்களுக்கு மரண பயமும் உலக ஆசையும், அவங்களுக்கு ஆசையை காட்டுறது. புதிய ஒரு கண்டுபிடிப்பு, நல்ல ஒரு டிவியை கண்டுபிடிச்சி ஒரு சோபா செட்டை கண்டுபிடிச்சி அதுலேயே மடையனாயிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வேலு. வீட்டை எவ்வளவோ சோ பண்ணுறான். மேலுக்கு தொங்குற ஒரு லைட் 75,000 ரூபா அப்படின்னு தொங்க விடுவான். 75,000 ரூபாய்க்கு லைட்டை தொங்க விடுவான். மதரசாவில் பிள்ளைக்கு உஸ்தாது சொல்லுவார் 30 சவுண்டு வேண்டிக்கு வாங்க. பாப்பா அசரத்துட்டு கேப்பார், இந்த பள்ளியால் குர்வான்கள் கொடுக்குறோம் இல்லையா, 300 ரூபாட குர்வான் அசரத்துக்கு கொடுக்கணும், 75,000 ரூபாய்க்கு லைட்டு காசு கொடுத்து வேண்டலாம். அவ்வளோக்கு அதையும் வேண்டதுக்கு விருப்பம் இல்லை. குர்வான் காசுக்கு வேண்ட விருப்பம் இல்லை. பள்ளியால் சவுதியால் ஃப்ரீயாக கொடுக்கணும். அந்த தௌஹீது பள்ளியால் போனால் ஃப்ரீயாக கொடுப்பாங்க குர்வான், அங்கே விடுவோம் பிள்ளைய. அந்த குர்வானையாச்சும் காசு கொடுத்து வேண்டு. ஒரு டிவியை வைக்கிற ஸ்டாண்டு 25,000 ரூபாய்க்கு கண்ணாடியும் சில்வரும் போட்டு கலகலண்டு ஒரு ஸ்டாண்டு வேண்டி வச்சிருப்பான். ஒரு புகாரி தமிழ் புத்தகம் இருந்திருக்காது. ஒரு புகாரி தமிழ் புத்தகம் வேண்டி வை இல்லை. மார்க்கத்துக்கு மரியாதை இல்லை, அப்படியே உலகத்து ஆசை. இந்த விஷயங்களை வைத்து இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தை அப்படியே பணித்து குட்டி கூனி குறுக வைத்த ஒரு திட்டமிடல் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். யுத்த சூழல், கலாச்சார ஊடுருவல். இந்த கலாச்சார ஊடுருவல் மூலம் இஸ்லாமிய குடும்ப அமைப்பு அழிஞ்சு போகுது. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் இது. கூடுதலாக தாக்கம் செலுத்துறது இளைஞர்கள்ட்ட. இந்த கலாச்சார ஊடுருவல் கூடுதலாக தாக்கம் செலுத்துறது இளைஞர்கள்கிட்ட. இந்த கலாச்சாரம் நாம் சொன்ன மாதிரி இந்த குளோபலைசேஷன் சொல்லுவாங்க, உலகமயமாக்கலின் மூலமாக இன்றைய ஃபேஷன் என்னங்கிறத இன்றைக்கு தீர்மானிக்குது உலகம். இன்றைய ஃபேஷன், நாளைய ஃபேஷன், முடியில் ஃபேஷன், தாடியில் ஃபேஷன், உடுப்பில் ஃபேஷன், கையில் நூல் கட்டுறது ஃபேஷன், மோதிரம் போடுறது ஃபேஷன், வெள்ளி செயின் போடுறது ஃபேஷன். ஃபேஷன் ஃபேஷனாக வந்துட்டு கிறுக்குத்தனமான வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. அவன் காதில் இப்படி ஓட்டையப்பட்டா ஓட்ட போகிறதுக்கு தயார்.
ஃபேஷன் என்ற பேர். கிண்ண சாதனை எடுக்கணுங்கிறதுக்காக இவன் உடம்புல எவ்வளவு ஊசி ஏத்திக்காம பாருங்க. இவனை கௌரவிச்சு இவனுக்கு ஒரு விழா நடத்தி இவனுக்கு மாலை போட்டு இவன் பேர் உலகத்துக்கு தெரியுது. இந்த ஷைத்தான் இதுல என்ன இருக்குது? அப்ப அவன் வித்தியாசமா ஒன்றை செஞ்சு எல்லாரையும் அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உடம்புல சித்திரங்குறி இப்படி ஏதாவது ஒன்று செய்யறான். செஞ்சா அது பிடிக்குது இந்த இளமைகளுக்கு, இந்த இளைஞர்கள் யுவதிகளுக்கு இது பிடிக்குது. இப்படி ஒரு நூல் மாதிரி தாடி, இந்த முடியில பூ, முடியில டிசைன், கெப்கட்டு ஒரு பக்கம் சிரைத்து ஒரு பக்கம் வைக்கிறது கெப்கட்டு. ரசூல் அப்ப தடுத்தது. ஒரு பக்கம் சிரைத்து ஒரு பக்கம் வைக்காதுன்னு ரசூல் தடுத்ததை இவன் பேர் வைக்கான் கெப்கட்டு. இவன் கெப்கட்டு வைக்கான். பெஷனா வருது. முதல் கரண்டை காலு கீழே போறது தான் பெஷன். அப்ப சொன்னோம் ரசூலுல்லா கரண்டை காலு கீழே போறது நரகம் என்று சொன்னாங்கன்னு சொன்னோம். கேட்குற மாதிரி இல்லை. இப்ப சொக்சி தெரிய ஷூ போட்டுக்கு போறது ஃபேஷன் ஆயிட்டு. இப்ப என்னடா எல்லாரும் கொழும்புல பார்த்தா புள்ளை எல்லாம் ட்ரௌசர் கரண்டை காலுக்கு மேல போறானுகள். மாஷா அல்லாஹ் மார்க்கம் வேலை செய்தாக்க வேண்டாம். அங்க பார்த்தா ஃபேஷன் ஆயிட்டு. இப்ப கரண்டை காலுக்கு மேல ஃபேஷன். நபியை பின்பற்றி இல்ல ஃபேஷன். சொக்சி தெரிகிறது ஒரு ஃபேஷன். கருப்பு ட்ரௌசருக்கு ஒரு வெள்ளை சொக்ஸ், வெள்ளை ட்ரௌசருக்கு ஒரு கருப்பு சொக்ஸ், கொஞ்சம் நேர் எதிர் கலர்ல போட்டா அது இப்ப ஃபேஷன். சொக்சி தெரிகிற ஃபேஷன். முதல் கொஞ்சம் ஈமான் உள்ளவர்கள் சொக்சி தெரிஞ்சு ட்ரௌசர் போட்டா கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்றான். என்ன பழைய ட்ரௌசரா, சின்ன வயசுல தம்பிட ட்ரௌசரா என்று கேட்கிற, தம்பிரையா மகன்றையா என்று கேட்கிற கிண்டல். இப்ப அப்படி போட்டு போனாங்களுக்கு தான் மதிப்பு. அப்ப ஃபேஷன் என்ற பேர்ல நபி என்னெல்லாம் தடுத்தாங்களோ அதை ஃபேஷன் ஆக்குறாங்க. இந்த கலாச்சார ஊடுருவல் எந்த அளவுக்கு போகுதுண்டா, இந்த பெற்றோர்களுக்கும் கூட. நான் அன்னைக்கு ஒரு சலூன் கடையில் நிற்கிறேன். 1.5 வயது பையனை கொண்டாந்து வச்சு கெப்கட்டு வெட்டுங்கன்னு சொல்றான். அழகா இருக்காது, அசிங்கமான ஒன்று. அந்த பிள்ளைகளை இளைஞர்கள்ட்ட பார்த்து பார்த்து அந்த கிழடுகளுக்கும் அது பழகி போகுது. இன்னும் பெரிய நல்ல வயசான ஒருத்தன் சின்ன பிள்ளை கெப்கட்டு வெட்ட, அது ஒரு அழகா இருக்காது, அசிங்கமான ஒன்று. அப்ப நபி தடுத்தது இன்னைக்கு ஃபேஷன் ஆகுது. வாப்பா உம்மா சொல்லி கேட்கான் இல்ல இளைஞன். ஒரு யுவதி வாப்பா உம்மா சொல்லி கேட்காள் இல்ல, அவளை இஷ்டத்துக்கு சல்வார் கிட்டு தைக்கிறான். வாப்பா உம்மா இல்லம்மா இது வேணாமா, இது ரொம்ப இறுக்கமா இருக்குது, உடம்பு அப்படியே காட்டுதுமா. இல்ல பாப்பா இதுதான் பாப்பா ஃபேஷன், எனக்கு இதுதான் வேண்டிதாங்கண்டு என்ன செய்யற. மகள் அழுவுறாவா, மகள் அழுவுறாவா. நாளைக்கு மகள் அழுவாள், சிலையை கும்பிட போறான்ட்டு. அப்ப விடு கொண்டு போய் இப்படி கும்பிட்டுக்கின்னு இல்லை. புள்ள அழுதா உருறதா. மார்க்க கலாச்சாரங்கிறது ஒரு ஈமானிய உள்ளத்துக்கு இருக்க வேண்டாமா? எனவே இன்றைய இளைஞர்களுக்கிட்ட தாண்டவமாடி மேலோடி இருக்கிறது யூதர்களுடைய திட்டம். இந்த கலாச்சார ஊடுருவல் எல்லாத்திலையும் அவங்க கலாச்சாரமே, இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. ரசூல்லா தாடி வைக்க சொன்னாங்க. பிள்ளைய தாடி வைக்க சொல்லி பாப்பா சொல்லி கொடுக்கணும். இது பாப்பாவே போய் காலத்தால் வலிச்சுக்கிருந்தா வைக்கிறத மகன் போய் திரும்ப எடுப்பான். அப்போ தாடி வைக்கணும், வலிக்க கூடாதுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு மத உணர்வுகளை தூண்டணும், சொல்லி கொடுக்கணும். இது இல்லை. அப்போ சேவை எடுக்காங்க, ஃபேஷனுங்க, டிசைனுங்க, இப்படியே நம்ம பிள்ளைகளை நாம் பழுதாக்குறோம். எனவே நாம் இந்த கலாச்சார விஷயத்தில் கவனமாக இருந்தால் நம்முடைய இளைஞர் சமூகத்தை, யுவதிகளை நாங்கள் ஓரளவுக்கு பாதுகாக்கலாம். 2வது விஷயம்தான் இந்த நிவாரணம், புலமை பரிசு அப்படிங்கிறது. நிவாரணம் கொடுக்கிறது, புலமை பரிசில் கொடுக்கிறதுங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்தே 1800 காலப்பகுதிகளில் இருந்தே துருக்கியினுடைய ஹிலாபத்தை வீழ்த்துவதற்கு எடுத்த முயற்சியிலிருந்து உருவானதுதான் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸில் பரிசில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. புலமை பரிசில் கொடுக்கிறது, நிவாரணம் கொடுக்கிறது. நமக்கு தெரியும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. அவனுக்கு தேவை எடுக்கட்டான் நல்ல திறமையுள்ள மாணவர்களை அவன் எடுத்து கழுவி திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறது, திரும்ப கழுவி அனுப்பணும் என்கிறது தான். ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த திட்டமிடல் நடக்குது.
இப்ப இலங்கை தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல டிஎன்டிஜி என்ற பேர்ல இருக்கக்கூடிய அமைப்பு அந்த வலையில விழுந்துட்டு என்ன ஹதீஸில சந்தேகம், மூளைக்கு படலாட்டி ஹதீஸில் லைஃப். இதைத்தான் யூதர்கள் செய்தார்கள் என்கிறத வரலாறுல நாங்க பார்க்கலாம். ஜிப்ஸ் கோல்ஸ் பிளேயர் போன்றவர்களுடைய சிலபஸ் புக்குகள் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில இருக்கிறது. அதிலே ஹதீதுக்கு ஹதீது முரண், குர்ஆனுக்கு குர்ஆன் முரண் என்ற ஒரு சந்தேகத்தை தூண்டிவிடக்கூடிய மாதிரி திட்டமிட்ட பாடத்திட்டம் இருக்கிறது என்கிறத கலாநிதி டாக்டர் சுக்ரி அல் குர்ஆன் ஹதீத் தொகுப்பும் வரலாறும் என்ற புத்தகத்தில் மேற்கோள் காட்டி இருக்கிறார். எப்ப இது 15-20 வருஷத்துக்கு முன்ன எழுதப்பட்ட புத்தகம். 15 வருஷத்துக்கு முன்ன எழுதப்பட்ட புத்தகம் தான் அல் குர்ஆன் ஹதீத் தொகுப்பும் வரலாறும் டாக்டர் சுக்ரி எழுதினது. இதை நான் ஒரு பயான்ல சொன்னதுக்கு ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் கொமாண்ட் எழுதிங்க, ஒரு எஸ்எல்ஜி சகோதரர், உங்களுக்கு டாக்டர் சுக்ரி பெரிய அறிவாளி, பிஜே அறிவில்லையா அப்படின்னு. நாங்கள் டாக்டர் சுக்ரி எல்லாத்தையும் எடுக்கலையே, அவர் எழுதினது உண்மைதானே. ஜிப்ஸ் கோல்ஸ் பிளேயர் சொன்னது தான் பிஜே சொல்லிட்டீங்க, மூளைக்கு படலாட்டி ஹதீஸ். இப்போ எல்லாருக்கும் டவுட், ஹதீஸ் எந்த அது புகாரி என்றாலும் அப்படி நம்ப இயலாது நிலைமை வருதா இல்லையா? அப்ப இந்த திட்டமிடல் இந்த புலமை பரிசில் வந்துச்சு. அதுல நிறைய பேர் பலிக்கடாவானாங்க. காசிம் அமீன் கலாநிதி இவர் 1899 பிறந்தவர். இவர் பிரபல்யமான ஒரு புத்தகம் தஹ்ரீருல் மர்ஆ அல் மர்ஆ ஜதீதா என்ற புத்தகம். இவர் தான் அவர் காசிம் அமீன். தஹ்ரீருல் மர்ஆ பெண் விடுதலை, அல் மர்ஆ ஜதீதா புதுமை பெண் என்ற புத்தகத்தில் பிரபல்யமானவர் தான் காசிம் அமீன். இவர் பிரான்ஸில் பரிசில் ஸ்காலர்ஷிப்பில் நல்ல திறமையான மாணவன். துருக்கியிலிருந்து பிரான்ஸுக்கு எடுக்கப்பட்டு இலவசமாக கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு கலாநிதி. நாட்டுக்கு திரும்பி வரும்போது இவர் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் எழுதினார். இந்த புத்தகத்தில் தஹ்ரீருல் மர்ஆவில் பெண் விடுதலை என்ற பேரில் முகத்தை மூடுறது பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அடிமைத்தனம் என்று சொன்னார். எனவே பெண் விடுதலை, பெண்கள் தனிய பயணம் போகணும், பெண்களும் ஆஃபீஸில் வேலை செய்யணும், பெண்களும் முடங்காலுக்கு மேலே உடுத்துக்குட்டி ஸ்போர்ட்ஸில் கலக்கணும் என்று எழுதினவர் தான் காசிம் அமீன். அதே மாதிரியாக தாஹா ஹுசைன் 1974 ஆண்டு மரணிக்கிறார். இந்த தாஹா ஹுசைனும் ஸ்காலர்ஷிப்பில் மேற்கத்திய நாடுகளுக்கு கல்விக்காக போய் திருப்பி முஸ்லிம்களுக்கு அனுப்பப்பட்ட ஒருவர். அவர் விட்ட குறைய திரும்பி எடுத்தவர். இவரும் தாஹா ஹுசைனும் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை இசையை கேட்கலாம் என்று எழுதினவரும், ஆண் பெண் கலந்து பயணம் போவதில் தடையில்லை என்று எழுதினவரும், இஸ்லாத்தினுடைய சில பக்குவங்களை கடுமையாக விமர்சித்தவரும் தான் தாஹா ஹுசைன். அதே மாதிரி இவர் முஸ்தபா கமால் அத்தாதுர்க். இவர்தான் 1925 ஆண்டு துருக்கியினுடைய ஹிலாபத்தை முடிவு கட்டினவர். இவர பேர் முஸ்தபா கமால், இவர பட்ட பேர் அத்தாதுர்க். அத்தாதுர்க் என்றால் துருக்கியின் தந்தை என்ற அர்த்தம். துருக்கிய மொழியில பாப்பாவுக்கு அத்தான்னு சொல்றேன். அதனால தான் இந்தியாவில் அது துருக்கிய கலாச்சாரம் வந்து தான் பாப்பாவை அத்தான்னு சொல்லுவாங்க, உம்மாவா ஆத்தான்னு சொல்லுவாங்க. அத்தா என்று சொல்றது. அன்றாபுர பகுதியில் கூட பாப்பா வாத்தான்னு சொல்லுவாங்க நம்முடைய இலங்கையில். துருக்கிய லாங்குவேஜ். அதில் துருக்கிய சேவையாளராக இவர் இருந்தார், சமூக சேவையாளராக இவர் அனுப்பிவிட்டாங்க. அந்த நேரம் ஹிலாபத்து ஆட்சியாளர் மரணித்தோன்னே தானாக இவருக்கு ஆட்சி வருது. உடனே ஹிலாபத்தை முடித்தார். 2 பெரிய ஜும்மா பள்ளி வாசல்களை யூனிவர்சிட்டியாக மாற்றினார். அரபு பாஷையில் பாங்கு சொல்றதை தடை செய்தார். அரபிய ஜுப்பா அணிவதை தடுத்தார். இப்படி நல்ல சேவைகள் கொஞ்சம் செய்திருக்கிறார் முஸ்தபா கமால் அத்தாதுர்க். இவர் வரலாற்று இஸ்லாமிய கூகுளில் போய் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்கிபீடியாவில் இஸ்லாமிய புரட்சியாளர் என்று வேறு எழுதுவாங்க. ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட போய் கேட்டால் சண்டாளன் என்று
லஅனஹுல்லாஹ் தான் எழுதுவாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு எதிரான இது பிரான்சிலிருந்து அனுப்பப்பட்ட ஒருவர். அதே மாதிரியாக சலாமத்து மூசா, இவர்தான் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்பது மூட நம்பிக்கை என்று எழுதினவர். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ மூட நம்பிக்கை என்று எழுதினவர் 1958 ஆண்டு மரணிக்கிறார். 1887 பிறந்தவர் இவர். இவருடைய 2 பொம்பளை பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு வெள்ளக்காரியையும் பிரித்தானியாவிலிருந்து யூகேயிலிருந்து ஒரு வெள்ளக்காரியையும் எடுத்து வளர்த்தார். என்னண்டா, முஸ்லிம்கள் வளர்த்தா பிள்ளை ஒழுக்கம் கட்டு போய் திருமாம் என்று. இவருடைய காலத்துல தான் முஸ்லிம் பெண்கள் ஃபர்தாவோட அப்படியே அணிவகுத்து போய் மிஸ்ர்ல ஒரு கிரவுண்டில் எல்லார ஃபர்தாவையும் கலட்டி பத்த வச்சு போட்டு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க, இன்றோடு எங்களுக்கு விடுதலை அப்படின்னு. இவருடைய கைட்ல, இவருடைய மனைவியினுடைய தலைமையில் நடந்தது சலாமத்து மூசா. இவங்கெல்லாம் கலாநிதிகள், அரபிய இந்த இஸ்லாமிய பட்டதாரிகள். 6 ஏவி அனுப்பினேன், அங்கே தீட்டி போட்டு திரும்ப நமக்கு ஏவி அனுப்பினேன். இப்படி பிளான் பண்ணி செய்யக்கூடிய திட்டமிடல். அடுத்தது பாருங்க, மிர்சா குலாம் அஹமத், காதியானிகள், அஹமதியா ஜமாத், காதியானிகள் என்கிற அந்த ஜமாத்தை தோற்றுவித்தது தான் மிர்சா குலாம் அஹமத். 1908 ஆண்டு மரணிக்கிறார். இவர் பிரித்தானியாவினுடைய ஆள். இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இவருடைய வஹீல ஆங்கிலத்தில் வஹி வருது, பிரித்தானியாவினுடைய நலனை பாதுகாக்க சொல்லி கடவுள் எனக்கு வஹி அனுப்பியிருக்காண்டெல்லாம் எழுதுறார். MTV 1 MTV 2 என்ற 2 சேனல், முஸ்லீம் டெலிவிஷன் 1 முஸ்லீம் டெலிவிஷன் 2 என்ற 2 சேனல் இன்றைக்கு வரைக்கும் அந்த 2 சேனலும் இயங்கிக்கிட்டு இருக்குது. முஸ்லீம் டெலிவிஷன் உண்டு, அதில் காதியானிகளுடைய நிகழ்ச்சி தான் போகும். அதுக்கு ஃபன் பண்ணுறது பிரித்தானியா. இவரை உருவாக்கி விட்டது இஸ்லாத்தின் விரோதிகள். அதே மாதிரியாக தஸ்லிமா நஸ்ரின். இந்த தஸ்லிமா நஸ்ரின் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தை சொன்னபோது பங்களாதேஷ் இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது. உடனடியாக அடைக்கலம் கொடுத்தது பிரித்தானியா. அடுத்தது சல்மான் ருஷ்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சப்படுத்தி இவன் புத்தகம் எழுதிய போது இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது பிரித்தானியா. இப்படி பிரித்தானியா நிறைய புலமை பரிசில்கள் என்ற பேரில், நிவாரணம் என்ற பேரில், ஹெல்ப் என்ற பேரில் இஸ்லாத்துக்கு எதிரான சில சக்திகளை அப்படியே உண்டாக்குது. எனவே எப்படியெல்லாம் திட்டம் திட்டுறாங்க, இளைஞர்கள் யுவதிகள் வலையில் சிக்கிறாங்கிறத பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது யுத்த சூழல். யுத்த சூழல்ங்கிறதும் இஸ்லாமிய கல்வியில மேலோங்கி ஒரு நாடு வந்துகிட்டே இருக்குதுண்டா அங்க திட்டமிட்டு ஒரு யுத்தத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்ததெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் தான். புகாராங்கிறதெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு அருகில் தான். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா திட்டம் தீட்டி ரஷ்யாவை படையை இறக்கி விடுது. இறக்கி விட்டு சும்மா யுத்தம். அப்போ ஆப்கானிஸ்தானில் உள்ள யூனிவர்சிட்டி மாணவர்கள் புத்தகத்தை வச்சு போட்டு தூக்குறாங்க. அதனால தான் அந்த இயக்கத்துக்கு பேர் தாலபான். தாலபான் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ். விரட்டி விட்டாங்க. இப்படி யுத்த சூழல்களை உருவாக்கி முஸ்லிம்களுடைய கல்விக்கு தடையாக இருந்து முன்னேற்றத்தை அங்கே குறைக்கிறது. ஷரியா சட்டம் தெரியக்கூடாது. இதில் நிறைய திட்டமிட. அப்போ இந்த ஊடக வளர்ச்சியினூடாக, யுத்த சூழலினூடாக, கலாச்சார திணிப்பினூடாக, புலமை பரிசில்களூடாக, ஸ்காலர்ஷிப்பின் ஊடாக என்ன நடந்திருக்குது? முஸ்லிம்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாம் இல்லை. எத்தனை வருஷமா பெருநாக்கத்துவா தொழுகிறோம்? எத்தனை வருஷமா பெருநாக்கத்துவா தொழுகிறோம்? வார நோம்பு பெருநாளுக்கு பெருநாக்கத்துவா தொழுகிறதுக்கு போய் நின்றா அசரத்து தொழுகிற முறை சொல்லணும். இதான் நிலைமை. இல்லாட்டி சரியா எத்தனை மையத்தை தொழுகிருப்போம். தொழுவிக்கிறாள் சொல்லணும். மைய தொழுகை, ஜனாசா தொழுகை 4 தக்பீரை கொண்டது. முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா, 2வது தக்பீரில் ரசூலுல்லாஹி ஸலவாத்து, 3வது தக்பீரில் மையத்துக்காக துவா, 4வது தக்பீரில் ஸலவாத் என்று சொல்லிக் கொடுக்காடி தெரியா? தெரியா? தயமத்து சட்டம் தெரியா? பாப்பா மூத்தானா பிள்ளைக்கு குளிப்பாட்ட தெரியா? பெத்த தகப்பன தொழுவிக்க மகனுக்கு தெரியா? பெத்த உம்மாவை குளிப்பாட்ட ஒரு மகளுக்கு தெரியா? ஆனா
கேக்கு சுட தெரியும், ஐசிங் செய்ய தெரியும், ரிமோட்டில் கேட்ட திறக்க தெரியும். இன்றைக்கு வந்த ஃபோனை ஆப்ஷனை ஒரு மணித்தியாலத்துக்கு கண்டுபிடிக்க தெரியும். குளிப்பாட்ட தெரியும். பெத்த தாயை குளிப்பாட்ட மகள் இல்லை, பெத்த உம்மாவை தொழுவிக்க மகன் இல்லை. இதான் நம்மட மார்க்கம். மார்க்கம் இல்லை. அப்ப இதை எல்லாத்திலையும் கொண்டு வந்து மார்க்கம் இல்லாத முஸ்லிம்கள் எல்லாம் ஜீரோ தெரியா, இஸ்லாம் இல்லை. இப்ப பாருங்க, கடல் இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைய போல ஆக்கிட்டானா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆறு. மதரசாவுல போய் பிள்ளைகளை ஓத விடுற, ஹதீத படிக்க விடுற ஆறு. புள்ள பெரிய துண்டாவா இருக்கான், படிக்கான் இல்லை, சில்லுக்கான் இல்லை, வெச்சி கிரிக்க ஒன்னா அசரு. உங்களோட மதரசாவில் சேர்க்கொன்னாதா? என்னட்டு ஒரு ஆள் கேட்டார், அசரத் உங்களோட மதரசாவில் மகனை கொஞ்சம் சேர்க்கொண்டாமா? சேர்க்கலாமே, இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் கால் பண்ணிக்கோம். ஓம் அசரத், என்ற மகனை கொஞ்சம் கட்டாயம் சேர்க்கணும் அசரத், அவனை வெச்சி கிரிக்கொண்டா அசரத். நாங்கள் என்ன ஜெயில் நடத்துகிறோம்? உங்களோட வெச்சிக்கிரி கொண்டாத பிள்ளையை சேர்க்கறதுக்கு இப்படி தருதலைகளை கொண்டு போய் சேர்த்து விட்டா அவன் நினைச்சதெல்லாம் மார்க்கமாகும். ஒடுக்கத்து புதனை உண்டாக்குவான் அவன். ஒடுக்கத்து புதன் மாவேலையில் இசுமெழுதி கரைப்பான் அவன். அவனுக்கு இன்கம்மை பார்ப்பான். அப்ப மார்க்கத்தை படிக்க விடுறதுக்கு நாங்க தயார் இல்லை. நமக்கு பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், ஜீன்ஸை உயர்த்தி விட்டு போட்டு பரந்தாவை பேகுக்குள்ள வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு விடணும். பிள்ளைகள் எஜுகேட் ஆகணும், படிக்கணும். என்ன படிப்பு? என்ன அல்லாஹ் கிட்ட என்ன மதிப்பு இருக்கு அந்த படிப்புக்கு? இல்லை. அப்ப இஸ்லாம் கல்வி இல்லை நம்மகிட்ட, இல்லை. ஒரு பயான் வச்சா அதுக்கு பொம்பளையில் வாரல்ல. ஏ நேத்து நாடகம் முடிய கொல கழுத்துல கௌரவ போட கொலை தொடரும் என்று விட்டுட்டான். இன்றைக்கு தூங்கினா செத்தா காப்பாத்தினான்னு பார்க்கணும், பயான் கேன்சல். இன்றைக்கு நிலைமை அதுதான். நிறைய கேன்சல் ஆகிற ப்ரோக்ராம் தான் பெண்களுக்கு. மையத்தூட்டில் கொளற மாதிரி சீரியல்ல கொளற ஆளு ஒப்பரி மோஜி. பாவம், அந்த பிள்ளைய ரோட்டில் வெட்டக்கரைக்கு விட்டாங்க. அவள் வெட்டக்கரைக்கு நடிச்சு காச வண்டிக்கு போறாள். இவள் கரண்ட் பில்லு காட்சி காட்டி பார்த்து கொளற நிலைமை. அப்ப மார்க்க அறிவு எங்க போகுது? இல்லை. இப்படி திட்டமிட்ட ஒரு மூடல், ஒரு சதி நடக்குது. இதுல பலிக்கடாவாக இருக்கு. அடுத்ததுதான் ஊடக யுத்தம். இந்த ஊடக யுத்தம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனாச்சாரத்தில் லீடரா இருந்துகிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஊடக யுத்தம் தான். ஊடகங்கள் என்று சொல்லும்போது பத்திரிகை, இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, வைப்பரு, எஸ்எம்எஸ், ட்விட்டரு எல்லாமே வரும். ஊடகங்கள் தான். ஃபோன், செல்ஃபோன், இந்த ஊடகங்கள் இன்னைக்கு நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்குது. செல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்குத்தான் இருக்கும். பொண்டாட்டிய தொட்டத்தை விட ஃபோனை தொட்டது தான் கூட, புருஷனை தொட்டத்தை விட ஃபோனை தொட்டது தான் கூட பெண்களுக்கு. ஒரு நாளைக்கு லீவு கடையை பூட்டி போட்டு ஊட்டை இருப்பான், அப்பயாலும் பொண்டாட்டி புருஷன் கழிச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அவ ஒரு கதிரட தொங்கல ஃபோனில், இவர் ஒரு கதிரட தொங்கல ஃபோனில். இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க சந்திச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இப்படித்தான் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அனாச்சாரம். எல்லா அனாச்சாரங்களுக்கும் வித்து இந்த ஃபோன், இந்த இன்டர்நெட். இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பாவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த ஊடகங்களினூடாக ஒரு விஷயம் நடந்தது. ஆரம்பத்தில் ஊடகங்கள், பத்திரிகைகள், திரைப்படங்களினூடாக முஸ்லிம்களை அவன் நினைச்ச கதாபாத்திரத்தில் நடிக்க விட்டான். கதைகளையும் திரைப்படங்களையும் முஸ்லிம்கள் மோசமான கேட்டகரி, மோசமான நடிகர்கள். விபச்சாரியாக முஸ்லீம், வட்டி முஸ்லீம். தமிழ் படத்தில் வட்டி வாங்குற ஒரு கதாபாத்திரம் வந்தா அவரை ஷேக் என்று சொல்ற. ஷேக் 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 என்றா ஷேக், ஷேக் என்றா மௌலவி. மௌலவி வட்டி கொடுப்பார். நடக்குமா? இது முஸ்லிம்கள் அது இருக்குதா? எப்படி தமிழ் உலகத்துக்கு காட்டுறான்? ஷேக் வட்டிக்கார், ஷேக் வட்டிக்கார். அந்த அளவுக்கு ஊடகங்களின் ஊடாக
என்ன நடக்குதுன்னு சொன்னால், முஸ்லிம்களை கொச்சப்படுத்தினாங்க, முஸ்லிம்களை வேசிகளாக, முஸ்லிம்களை மோசமானவர்களாக, முஸ்லிம்களை வட்டிக்காரனாக, முஸ்லிம்களை கொள்ளக்காரனாக, தாடியை வச்சவன் தீவிரவாதியாக இன்னைக்கு மாறுது. இன்னைக்கு தாடியோட வெளிநாடுகளுக்கு போனால் எல்லாரையும் விட்டு நம்மள மட்டும் அப்படி தள்ளி நிற்க சொல்லி செக் பண்ணோம். தாடியில் சம்திங் ராங். தாடி என்றால் குடு கடத்துவான், பேக்கை செக் பண்ண அந்த அளவுக்கு பிச்சு. அப்போ முஸ்லீம் என்றால் ஒரு மாதிரியாக பார்க்குற அளவுக்கு என்ன செய்யுது போகுது. அதை எது பரப்பினது? இந்த ஊடகங்கள், செய்திகள். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. உலகத்திலேயே எழுதும்போது பிரபாகரனை இந்து தீவிரவாதி என்று எழுதுறல்லையே, பிரபாகரன் இந்து தீவிரவாதி என்று எழுதல்ல. ஒரு எல்டிடி பயங்கரவாதி குண்டு வைத்தால், ஒரு எல்டிடி பயங்கரவாதி விடுதலை புலிகளில் ஒருவன் கைது செய்யப்பட்டான் என்று தான் எழுதுவாங்க. ஆனா ஒரு முஸ்லிம் என்னையாலும் செஞ்சுட்டான்டா இஸ்லாமிய தீவிரவாதி. பேர் இஸ்லாமிய தீவிரவாதி, உசாமா இஸ்லாமிய தீவிரவாதி. மதத்தை முஸ்லிம்களுக்கு மட்டும் சேருவாங்க, மற்றதெல்லாம் மதம் இல்லை, அவன் தீவிரவாதி, அவ்வளவுதான். இது ஊடகவியலாளர்கள் செய்யக்கூடிய ஒரு பின்னல். இதுக்கு இன்னொரு காரணம் என்னண்டா, முஸ்லிம்களுங்கிறவங்க எப்பவுமே நல்லவங்க. வெள்ளை சாரத்தில் வெள்ளை வேட்டியில் ஒரு டொட்பட்டா பளிச்சென்று தெரியும், கருப்பில் பட்டா தெரிகிறது இல்லை. அதனால முஸ்லிம்கள் ஏதாவது ஒன்று செஞ்சால் அது எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில். ஆனால் முஸ்லிம்கள் எல்லாருமே மோசமானவர்கள் இல்லைங்கிறத இந்த சமூகம் உணராமல் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஊடகங்கள், இந்த இன்டர்நெட் வளர்ச்சிகள். இதனூடாக இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதில் முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு வைக்கக்கூடிய ஒன்று, இந்த வாட்ஸ்அப் இருக்குது, வைப்பர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இந்த இன்டர்நெட்டில் உள்ள இந்த வலைப்பின்னல்கள், இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறதே, இந்த ஊடகங்களால் இஸ்லாத்தை பரப்புறதுக்கும் நமக்கு முடியும், இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கும் முடியும். இதை இன்றைக்கு வெளியில் இருக்கக்கூடிய உலகம் கையில் எடுக்குது. எல்லாருக்கிட்டையும் பெரும்பாலும் ஃபோன் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் எதை லைக் பண்ணுறோம் என்று தெரியல. ஒரு நடிகையை லைக் பண்ணுறான், ஒரு அசிங்கத்தை லைக் பண்ணுறான், ஒரு அசிங்கத்தை ஷேர் பண்ணுறான். நம்மளோட கையில் இருந்து ஒரு குர்ஆனை போட்டால் என்ன, ஒரு ஹதீதை போட்டால் என்ன, ஒரு இஸ்லாமியன் இப்படித்தான் இருக்கணும், இதுதான் நல்ல வழி என்று ஒரு நல்ல வழியை போட்டால் என்ன. அப்போ இருக்கிறத நல்லதுக்கு பயன்படுத்தணுமே, அது தெரியல. இன்னொரு தவறு நடந்துகிட்டு இருக்குது, கட்டாயம் சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நிறைய பேர் என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்துட்டாள், ஒரு பொப்பிசை பாடகி இஸ்லாத்துக்கு வந்துட்டாள், ஒரு இஸ்லாத்தை விமர்சிக்கிட்டு இருந்த ஒருவள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாள். வந்தா சரியான சந்தோஷம் முஸ்லிம்களுக்கு. இவங்க என்ன செய்யறண்டா, டக்கண்டு அவட பழைய போட்டோ உண்டு, ஃபர்தாவோட புது போட்டோ உண்டு, பிஃபோர் இஸ்லாம் ஆஃப்டர் இஸ்லாம் என்று கீழே எழுதுறது. இஸ்லாத்துக்கு முன், இஸ்லாத்துக்கு பின், இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் அப்படின்னு போற. அட பாவி, அவளே தன்னை மூடிக்கிறதுக்கு தயாராகி ஃபர்தா போட்டிக்காள், நீ பழைய போட்டோவை போட்டு திறந்து காட்டுறாய். அவளே மூடிட்டாள். முன்ன நான் செஞ்சது போல தலையை திறந்தன், நெஞ்சை திறந்தன், இடுப்பை காட்டினன், காலை காட்டினன், கையை காட்டினன், அறகுறையா நின்றன், இதெல்லாம் அனாச்சாரம், பிழை, ஹராம் என்று போட்டு அவள் ஃபர்தா போட்டுட்டு நான் இப்போ முஸ்லீம் என்று மூடிட்டாள். இதை சொல்றவன் அவட பழைய போட்டோ எடுத்து போட்டு பார், இவதான் இவ, உனக்கு என்னடா தேவை? நம்ம முஸ்லிம்கள் செய்யறது அப்படி. எவ்வளோ ஒன்று ராத்தா அப்படி இருந்தா, ராத்தா சோல் போடாத போட்டோ கொண்ட போட்டு, சோல் போட்ட போட்டோ போட்டு இவதான் இவ இப்ப சோல் போட்டுட்டா, போடுவியாடா? நம்ம தாத்தாவை, உம்மாவை, தங்கச்சை போடுமா? போட மாட்டோமே. ஆனா ஒரு நடிகையை போட தெரியுது. என்ன நினைச்சிட்டு நம்ம ஒரு இஸ்லாமிய பெண், உன் சகோதரி, உன் தாய். அப்ப அவட பழைய போட்டவன் நாம ஏன் பரப்பணும்? அவளே மூறாள், நம்முடவன் துறக்கான், நம்முடா அதை ஷேர் பண்ணுவாங்க, அதை லைக் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தன் போட்டா எழுதுங்க, எடு இந்த போட்டவை, என்னுடைய இஸ்லாமிய பெண் அவள், அவட பழைய போட்டவன் எப்படி போடுவேன், அப்படி எழுது. இது நம்முடைய முஸ்லிம்கள் இன்டர்நெட்ல செய்யக்கூடிய தஅவாவுல உள்ள தவறு. இன்னொரு விஷயம், எங்கேயாலும் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறை போட்டு பின்னி விடுவாங்க.
அரபிக்காரன் 4 பேர் சேர்ந்து ஷகனில் ஒரு ஆட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு சோமாலியாவில் பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோவை போட்டு பாருங்கள் அப்படின்னு போட்டால் எறிகிறவன் கையில் புல்லு கொடுக்காய். நீ அரபிக்காரன் ஒரு ஆட்டை வச்சுக்கு 4 பேர் இருந்தால் நீ நினைக்கிற 4 வருஷம் தொட்டு மிச்சத்தை எறிகிறான்னு. நம்மள்கிட்ட இல்லாத பழக்கம் அரபிக்காரன் இருக்கு. நாம் சாப்பிட்டா எச்சில் திங்க மாட்டோம். நம்மளோட கல்யாண வீட்டில் ஒரு செகண்டில் அரை செகண்ட் மிஞ்சினா கொட்டுடுவோம். அரபிக்காரன் மிஞ்ச கொட்ட மாட்டான். சகன் அவடைத்தான் இருக்கும். ஆக்கள் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. 4 பேர் இருந்து சாப்பிட்டுட்டு எழும்புவான். மிச்சத்துக்கு சோறு கோழி இறைச்சி போடுபடும். இன்னும் 4 பேர் இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு எழும்புவாங்க. மறுவா 4 பேர் வருவாங்க. சகனை ஃபுல் பண்ணுவாங்க, எழும்புவாங்க. மறுவா வருவாங்க, சகனை ஃபுல் பண்ணுவாங்க, எழும்புவாங்க. அது பெண்கள் பக்கம் திரும்ப போகும் அந்த சகன். மறுவா அதை பெண்கள் சாப்பிடுவாங்க. ஆண்கள் சாப்பிட்டது பெண்கள் சாப்பிடுவாங்க. அதில் அரபிகள் அள்ளி திங்கிற பழக்கம் உண்டு. இப்படி அள்ளி இப்படி திம்பாங்க. இந்த பெருவரில் வாய்க்குள்ள விட மாட்டாங்க. அதை நான் கேட்டேன் ஒரு அரபிக்கிட்ட, நீங்கள் ஏன் இப்படி நாங்கள் இப்படி சாப்பிட்றோமே, நீங்கள் ஏன் சாப்பிட்றோம்? அவன் சொன்னால் நாங்கள் சாப்பிட்டது இன்னொருத்தர் சாப்பிடணும். எங்களோட பெருவரில் வாய்க்குள்ள போட்டு எச்சில் படுத்தி போட்டு திரும்ப அதில் சாப்பாட்டை படுத்தி போட்டு விட்டா எப்படி இன்னொருத்தன் திங்கிறது? எங்களோட கையில் அழுறது எங்களுடைய வெறும், வாய்க்குள்ள கை போய் எச்சில் படாது என்று அவனுடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லணும். இன்னைக்கு சும்மா விமர்சிக்கிறது. ஒரு அரபிக்காரன் ஆட்டை திங்க ஆன் அப்படின்னு எறிகிறவன் கையில் பொல்லு கொடுக்கும். ஏண்டா வீண் விரயம் செய்கிற யூதன் இல்லையா உனக்கு? மேற்கத்தேவாது இல்லையா? வீண் விரயம் செய்ய. அப்போ ஒருத்தன் தவறு செஞ்சான். ஒருத்தன் ஒரு மாடு களவெடுத்து தாடியோடையும் தொப்பியோடையும் பிடிபட்டுட்டான். தாடியோடையும் தொப்பியோடையும் ஒருத்தன் மாடு களவெடுத்து பிடிபட்டான். அவனை ஃபேஸ்புக்கில் போட்டா இது எல்லாரும் ஷேர் பண்ணுறோம். எங்கட முஸ்லீம்கள் மாடு களவெடுக்காங்க, உனக்கு தேவையா? முஸ்லீமா மாடு களவெடுத்து, அவன் தான் மாடு களவெடுத்து, ஒருத்தன் தான் மாடு களவெடுத்து. தாவா என்ற பேரில் இந்த வேலைகள் செய்யக்கூடாது. ஒரு குர்ஆன் ஹதீஸை எழுதி ஒரு தவறு எழுதி இப்படி நாங்கள் செய்யணும். இது இன்டர்நெட்டில் நம்மக்கிட்ட கையில் இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தது கம்ப்யூட்டர் பாவனை. இந்த கம்ப்யூட்டர் பாவனையை இன்னைக்கு நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கே கம்ப்யூட்டர் கிளாஸ் ஸ்டார்ட். அதை படித்து கொடுக்குறவன்ற தொழில் வாய்ப்பு. ஸ்காலர்ஷிப் எழுதி முடிஞ்ச உடனே நோட்டீஸ் அடிச்சுட்ருவாங்க. ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் விலை கழிவு. ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு இலவசம், மற்ற பிள்ளைகளுக்கு இத்தனை மார்க்ஸ் எடுத்தாக்களுக்கு இவ்வளவு கழிவு. என்ன சாஃப்ட்வேர், நாங்கள் வேர்ட் படித்து கொடுக்க போகிறோம், இப்படி பவர் பாயிண்ட் படித்து கொடுக்க போகிறோம். எதுக்கு இந்த பிள்ளைக்கு எதுக்குன்னு கேட்கணும். அப்போ நம்ம பிள்ளைகளை அங்கே கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அனுப்புகிறோம். கம்ப்யூட்டரை பயன்படுத்த பழக்கிறான். கம்ப்யூட்டரில் கலவையும் பழக்கி நிலவையும் பழக்குவான். பிள்ளை கம்ப்யூட்டர் வேண்டி கேட்கும். கம்ப்யூட்டரில் நாங்கள் சாஃப்ட்வேரை போட்டு கொடுப்போம். என்ன முங்கேம் விளையாட்டு. அப்போ தொழுகிற டைம் அடிபடும், திக்ர் செய்கிறது இல்லை, இந்த மவுசு பிடிக்கிற கை திக்ர் செய்யுது இல்லை, தொழுக டைம் இல்லை, முன்பின் சுண்ணத்து இல்லை, அதில் உட்கார்ந்தா நேரம் போகிறது விளங்குறது இல்லை, ஆபாசம். கம்ப்யூட்டரை வேண்டி கொடுத்தா கம்ப்யூட்டரை மானிட்டர் நம்மட முகத்துக்கு தெரியணும், கம்ப்யூட்டரை முதுகு நம்மட முகத்துக்கு தெரியப்படாது. வீட்டை உமா பாப்பாயை திரும்பி பார்த்தா புள்ளட முகம் தெரியுது, ஆனால் கம்ப்யூட்டரை முகம் தெரியல. அப்படி இல்லை, கம்ப்யூட்டரை மானிட்டர் தான் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த கம்ப்யூட்டரில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ இன்றைக்கி கம்ப்யூட்டருங்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படியே சுருட்டப்படுது, நமக்கு விளங்குது இல்லை. அதுலேயும் சாஃப்ட்வேரில் இந்த கேம், இந்த கார்ட்டூன், இதெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நேரத்தை இழுத்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதில் பழக்கப்பட்ட ஒருத்தனை அதுலேருந்து மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது தான் செல்போன். இந்த செல்போன் பாவனை, இந்த செல்போனுங்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு எதிரான ஒன்றாத்தான் இருக்கு. ஒருத்தருக்கு 2 ஃபோன், 2 லைன், 2 சிம். இவ்வளவுக்கு இன்றைக்கு எதுக்கு ஃபோன் பாவிக்க தெரியாமல் ஃபோன் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் வழிகட்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஃபோன் தான். இந்த ஃபோனில் மிஸ்கோல், ரீலோட் கடையில் போய் ரீலோட்டுக்கு வந்த நம்பர்களை எடுக்கிறது, ஃபோன் பண்ணுறது, தந்திரமான வேலைகளை செய்கிறது, வேறு வேறு டியூட்டர்கள் நடத்துறது. டியூட்டரில் சைன் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் ஸ்டூடெண்ட் நேம், டெலிஃபோன் நம்பர், சிக்னேச்சர் கொடுத்தா நம்பர் வந்துடும். நம்பர் வந்தால் அதிலிருந்து கொஞ்சம் பேர் கால் எடுக்கிறது, இந்த மிஸ்கால் நடக்கிறது.
இப்படியாக நிறைய இன்றைக்கு துஷ்பிரயோகங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இது இளைஞர்கள்ட்ட, யுவதிகளுக்கிட்ட, திருமணமானவர்கள்ட்ட நிறையவே நடக்குது. சொல்லவும் வேணும், சொல்லவும் முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு ஆபாசங்கள் அதிகமாக இதில் தான் நடக்குது. ஒரு விபச்சாரத்துக்கு கூட்டி கொடுக்குற மாமாவாகத்தான் இன்றைக்கு செல்போன்கள் இருக்குது. ஏன் பாவிக்கும், எதுக்கு பாவிக்கும் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு ரோட்டில் போய் பார்த்தோம்னா 12 மணி பிறகு கூட ஒரு சந்தியில் ஃபோன் பேசிக்கிட்டு நிற்கான். பாய்ஸ் ரோட்டில் ஃபோன் பேசுகிறாங்கன்றால் அதுக்கு கேர்ள்ஸ் ஆன்சர் பண்ணிக்கிட்டு தலானிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பாயோட இன்னொரு பாய் பேசுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பாய்ஸ் ரோட்டில் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லார ஊர்லேயும் நாங்கள் பார்க்கலாம். சந்தியாக குந்திக்கிட்டு ஃபோன் பேசிட்டு இருப்பான். அந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுறது நம்முடைய பெண்கள் தான். நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது நம்முடைய மகளுக்கிட்ட ஃபோன் இருக்கிற செய்தி. நிறைய பேருக்கு தெரியாது. சூடாகி வெடிக்கிற அளவுக்கு ஃபோன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தக்தஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத். குலைந்து குலைந்து பேச வேண்டாம். இந்த பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் அதான். குலைந்து குலைந்து பேசுறதுனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்படி பேசினால் உள்ளத்திலே நோய் உள்ளவன் சுவைக்க தொடங்கி விடுவான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவா பேசுங்க. ஒரு கோல் வரும், கோல் வந்தா ஒரு ஆளை பேரை சும்மா வைப்பான். இது அவர வீடு இல்லையே அப்படின்றா வைக்கணும், முடிஞ்சு. நீங்க யாரு? இனி அவன் கேட்பான், வெயிடா போன வெயிடா போன வெயிடா போனம்பாங்க. ஏன் சொல்லணும் வெயிடா போன? ஒன்ற போன்லயே ஒரு பட்டனிக்கு அமித்துனா வெய்வாடும் தானே, அவன் ஏன் வைக்கணும்? அப்படி வெயிடா போன வெயிடா போன, நீ போன கட் பண்ணு, நீ போன வெய் என்ற ஒரு ஆள் பேசுதண்டா மாசாலம் அவனுக்கு தெரியும். போன நான் என் வைக்க, நீயும் வைக்கலாம் தானே. ஒன்ற போன நீயும் வைக்கலாம், அதுல ஒரு சிவப்பு பட்டன் இருக்கு, அமுத்து முடியுது. அதை செய்யறதில்லை. அப்ப அந்த குலைந்து குலைந்து பேச தொடங்கினால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். இந்த போனால எவ்வளவோ பிரச்சனைகள். சூடாகி போன் பேசினா அதுல எவ்வளவு ஆக்சிடென்ட்கள். வெடித்தது மொபைல், கிழிந்தது வாலிபர் முகம். இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். அந்த போட்டோவை போற தைரியமானவங்க பாருங்க, மற்றவங்க கண்ணை மூடிக்கோங்க. ஒரு போன் வெடிச்சது, அதை சார்ஜில் போட்டுக்கு போன் பேசுறோம். அவ்வளவு அந்த போன்லயே கூடுதல் நேரம் கழியுது. எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. போன் வெடிச்சதுகள். எனவே இந்த போனால நிறைய அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கிட்ட நிறைய கவுன்சிலிங் கேஸ்கள் வருது. நான் சில முக்கியமான சில கவுன்சிலிங் வந்தால் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்பேன். உங்களோட ஊரும் பேரும் சொல்லாம இதை நான் பயான்ல எங்களோட சமூகத்துக்காக சொல்லலாமான்னு கேட்பேன். அப்படி அனுமதி எடுத்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்றேன். அண்மையில் எனக்கிட்ட ஒரு 19 வயது ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டாடுறாங்க. அந்த பிள்ளை ஒரு தரம் சூசைட் பண்ணுது. ஃபேனில் கவுத்த போட்டு தொங்குது. ஃபேன் சிறகு மடங்கி தப்பிச்சு. 2வது தடவை வீட்டில் இருந்த டேப்லெட், உம்மாட வாப்பாட ப்ரெஷர் குளிச்ச, சீனி குளிச்ச, ஃபெனடால் எல்லாத்தையும் மல்லி போட்டு அதில் தப்பிச்சு. நானாமார் போட்டு அடிக்கானுகள். நீ ஏன் தற்கொலை செய்கிறாய்? பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. வீட்டில் கிச்சனில் கத்தி எல்லாம் ஒழிச்சாச்சு. எந்நேரமும் ஓடி போய் சாக பார்க்காது. பாத்ரூமை உள்ளால லொக் பண்ணப்படா. உம்மா காவலுக்கு நிற்கிற பாத்ரூம் போகிற பிள்ளைய பெரிய பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. எனி டைம் இந்த பிள்ளை ஓடும், மாடியால் உளுந்துரும், சூசைட் பண்ணிடும், மண்ணெண்ணையை ஊத்திடும் என்ற ஒரு நிலைமை. அவளும் அப்படித்தான் இருக்காள். அண்ணா சாகணும், நான் இன்னும் சாகணும், இன்றைக்கு சாகணும் என்ற நிலை. இனி அந்த ஊரில் நானும் தற்செயலா பயானுக்கு போய் கேள்விப்பட்டு அந்த பிள்ளைய கொண்டாடுறாங்க. இன்னும் பேரண்ட்ஸே தெரியாது என்ன நடந்தன்னு தெரியாது. அவள் சாகணும். அப்போ பிள்ளைய தனியை வச்சு பேசி, நீ சூசைட் பண்ணுற அளவுக்கு உனக்கு மனசில் என்ன தாக்கம் வந்த சொல்லுமா. அழகான பிள்ளை, எடியூகேட்டான ஃபேமிலி, நல்ல கௌரவமான குடும்பம்.
ஊரில் நல்ல பெரிய கௌரவமான குடும்பம். இந்த பிள்ளை சாகணுமெண்டா என்ன, ஏன் சாகணும், என்ன நடந்த? பிள்ளைய விசாரிச்சா பிள்ளை அழுது ஒவ்வொரு விஷயமா சொல்லுது. வகுப்பில் படிக்கிற கூட்டாளி காக்கா தங்கச்சிக்கிட்ட தூது விட்டு 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 அவங்களுக்குள்ள ஒரு நாள் பேசப்பட்டாச்சு. அவன் ஃபோன் ஒன்றை கொடுத்து விற காட்டிட்டான். அந்த ஃபோனில் ஸ்கூலில் வச்சு பேசுகிற, எஸ்எம்எஸ் பண்ணுற, பெட்டியையும் சிம்மையும் கலட்டி பேக்கில் போட்டு கூட்ட வர, தூங்க கொள்ள தலானி கடியில் வச்சா உம்மா நினைக்கா ஃபுல்லாக படுக்குதுண்டு ஃபுல்லாக ஃபோனில் அன்னிருக்கு. இன்றைக்கு அதுதான் நான் சொல்கிறேன், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக படுத்து நிறுத்துறேன்ட்டு. தலானிக்கும் கேட்காம கதைப்பாள் பொம்பளை. எல்லாரும் நினைக்கிறேன் என்ற ஃபுல்லாக தங்கம் என்று. அப்படி நினைச்ச தங்கங்கள் தான் இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஃபோன் பேசினதில் பிரச்சனை இல்லை. ஃபோன் பேசி 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 இவங்களோட தொடர்பு ரொம்ப ஓவராகி அந்த ஃபோனில் வீடியோ ஃபோன் பேசிட்டாங்க. அந்த வீடியோ ஃபோனில் தன்னை முழுசாகவும் காட்டிட்டாயவே. அதை அவன் ரெக்கார்டும் பண்ணிட்டான். கல்யாணம் கட்டத்தானே போகிறோம்ண்டு இந்த பிள்ளை அவசரப்பட்டுட்டு அதை அவன் ரெக்கார்ட் பண்ணுறான். அதுக்கு பிறகு அவன் ஒரு தப்பான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு பள்ளியால் பிடிச்சி ஹத்தடிக்காங்க. அவன் ஒரு பிள்ளையான ஒரு நடவடிக்கை உள்ள ஆள். இப்போ இந்த பிள்ளைக்கு அவன் மோசமானவன், அவன் ஒரு விபச்சாரம் செய்கிறாள், இவனோட வாழவும் மேலாது, நாம் அவன்கிட்ட இருந்து மீளவும் மேலாது, பிடி அவனுக்கிட்ட இருக்கு. அவன் இதை நெட்டில் போடுவேன்னுட்டான். நீ என்ன விட்டா நான் நெட்டில் போடுவேன், நீ பேசினது எனக்கிட்ட இருக்கி. சும்மா பேசி போட்டா பரவாயில்ல, சும்மா பேசி போட்டா இவன். இப்போ இந்த பிள்ளைக்கு சாவுறதை தவிர வேற வழி இல்லை. இது நெட்டில் வாரத்துக்கு இடையில நான் உசுரோட இருக்கக்கூடாது. இதுதான் அந்த பிள்ளோட முடிவு. எப்படி இக்கட்டான நிலைமை பார்த்தீங்களா? இப்படி ஏமாந்து போற சமூகம் நம்முடைய பெண் சமூகம். ஏமாந்து போகும். அது பிறகு அவன் நம்பர் எடுத்து அவனை பேசி நான் அவனுக்கு கொஞ்சம் தாளிச்சு கதைச்சி ஒரு அடுத்த நாள் அவனை எடுப்பிச்சு அவன் மெமோரி கார்டை எடுத்து சிம் எடுத்து அந்த ஃபோனுக்கு காசை கொடுத்து அதை சாமனத்தை அவன் வேண்டி அதை அழித்து மெமோரி கார்டை உடைச்சி தொடர்பில்லை அப்படியே நிப்பாட்டி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பிரிச்சாச்சு. அந்த பிள்ளை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதை நான் அந்த பிள்ளையோட ஃபெமிஷனோட தானே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது அந்த பிள்ளையே சொல்லிச்சு. இதை நான் செஞ்ச இந்த மடத்தனம் என்னுடைய தாத்தாமார் சகோதரிகள் செய்யக்கூடாது மௌலவி, நீங்கள் தாராளமாக சொல்லுங்க, இதை தாராளமாக சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லாட்டி கவுன்சிலிங்கில் ரகசியங்கள் பாதுகாக்கணும்னு நாங்கள் சத்தியம் எடுத்துக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட நடக்கக்கூடிய தவறு தான் எல்லாரையும் நம்புறது. இன்றைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பாவிக்கிற பென் டிரைவ், நம்ம பாவிக்கிற ஃபோன், நம்ம பாவிக்கிற லேப்டாப், நம்ம பாவிக்கிற கேமரா, இது எல்லாத்துலேயும் மெமோரி சிப் இருக்குது. இதில் நீங்கள் என்னத்தை வீடியோ எடுத்து என்ன ஃபோட்டோவை போட்டு நீங்கள் எப்படி அழித்தாலும் திரும்ப எடுக்கலாம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை போட்டால் நான் என் ஃபோனை நான் வித்துட்டேன்டா, அந்த ஃபோனை வேண்டினவன் அந்த ஃபோனுக்கு சாஃப்ட்வேரை போட்டான்டா, அந்த ஃபோன் உற்பத்தி செஞ்சதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதில் என்னென்ன இவர் பதிஞ்சு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது தெரியாமல் நிறைய பேர் புருஷன் பொண்டாட்டியை ஃபோட்டோ எடுத்து விட்டு அழிச்சு விடுவாங்க. முஷிபாத்தியா ஒரு வீடியோ எடுத்து விட்டு அழிச்சு விட்ருவாங்க. ஆம்பட ஃபோன் நாம் வீடியோ எடுத்து அழிச்சோம்னு அழிப்பாங்க. அப்படி செஞ்சால் அதை நெருப்பில் விட்டு பற்ற வைக்கணும். அது உங்களுக்கு எதிரி. அல்லாஹ் நாளை மறுமையில் பிடிப்பானுங்கிறது எப்படி வருது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் இந்த மனுஷன் கண்டுபிடிச்ச எம்பட்டுக்கு ஒரு சிம்மில் நீ என்னென்ன போட்டாலும் எத்தனை வருஷம் போட்டாலும் அதை திரும்ப ரீகவர் பண்ணலாம். ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கில் அவ்வளவும் எடுக்கலாம். நான் 10-20 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோவை கூட எடுத்துக்கிட்டே இருக்கலாம். என்றால் நம்ம மௌத்தானது போகிறோம், அல்லாஹ் தாலா நம்முடைய செயல்களை திரும்ப திரும்ப எடுப்பானுங்கிறதுல என்ன சந்தேகம் இருக்குது பாருங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படணும். நாம் தனிமையாக இருக்கோம், இருட்டில் இருக்கோம், ஒருத்தரும் காணலன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அது மெமோரி சிப்பில் பதிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மலக்குமார்கள் பதிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அது அல்லாஹ் மறுமையில் எடுத்துடுவான். ஜாக்கிரதை. இது
இன்றைய விஞ்ஞான உலகம் இன்னும் இஸ்லாத்தை உண்மைப்படுத்துது. தக்வா தான் கூடணும், ஆனா அன்றைக்கு தக்வா குறைஞ்சிட்டு போகுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் புருஷன் இருக்கார், உள்ளூர்ல நாம இருக்கோம், ஸ்கைப்ல பேசுறோம், மொக்காடு திறந்து பேசாதீங்க. புருஷன்கிட்ட பேசினாலும் நீங்க அதை காத்துல பேசுறீர்கள். 6 மாசத்துக்கு நீங்க ஸ்கைப்ல பேசினதும் எழுதினதும் அனுப்பினதும் திருப்பி எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்குது, நமக்கு விளங்குது இல்லை. எனவே கடும் கவனமாக இருக்கணும். இதுல பெண்கள் பலிக்கடாவாகிறது எதனால தெரியுமா? பெண்கள்கிட்ட இருக்கிற பலகீனம். ஆண்கள் செய்யற தவறு ஒன்று இருக்குது, பெண்களுக்கிட்ட அன்பை வெளியில காட்டுறது இல்லை. அன்பு தேவை. உளவியலாளர்கள் சொல்றாங்க நீட்ஸ் தியரி என்று 5 விதமான தேவைகள் இழக்கப்படும் போது உளவியல் பாதிப்பு ஏற்படும். அதுல ஒன்று அன்பு தேவை, காப்பு தேவை, உணவு தேவை, பாலியல் தேவை என்று. அதுல அன்பு தேவையில தான் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு ஒரு பெண் தப்பா போறதுக்கு காரணம் அன்பு தேவை இல்லாம போறதுதான். புருஷன் கடையில வேலை செய்யற ஒருத்தன் கறியை வேண்டி கொடுக்க சொல்லியிருப்பான். கறியை கொடுக்க வரக்கொள்ள, மேடம் ஏன் முகம் வாடிருக்கு, காய்ச்சலாண்டு கேட்டுருவான். குரல் ஒரு மாதிரியா இருக்கு, சுகம் இல்லையாண்டு கேட்டுருவான். நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, என்ன நடந்த, மெலிஞ்சி வைத்தீங்க, கண் தாண்டிருக்கி என்று சொல்லிடுவான். டெலிஃபோன்ல வார ஒரு ஃப்ரெண்ட் சும்மா என்னோ பேசிட்டு இருந்தேன், அவன் ஆஃபீஸ் விஷயமா பேசி போட்டு ஒரு ஸ்டாஃப் வைக்கக்குள்ள உன்னோட வாய்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு, சுகம் இல்லையோ என்று கேட்டுருவான். அவ்வளோதான். இந்த பொம்பளை இதே கிரியேட் பண்ணுவான். நம்மளோட புருஷன் இவ்வளவு நாளைக்கு ஒரு நாளையில மதிச்சிருப்பான், நான் எனக்கு காய்ச்சல், நான் நேத்திருந்து தடுமலோட இருக்கேன், என்ற புருஷன் இதுவரைக்கும் கேட்கல, உனக்கு தடுமலா, உன்னோட குரல் ஒரு சாதியா இருக்கான். நான் வெளிநாட்டில் இருக்கிற என்ற மாப்பிள்ளையோட ஒவ்வொரு நாளும் டெலிஃபோன்ல பேசுறேன், அவனுக்கு இது விளங்கல. ஆனா இவன் ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், என்ன மேடம் ஒரு மாதிரியா இருக்கிற, குரல்ல விளங்குது என்று சொல்லிட்டான். இதான் பெண்கள் பாதிக்கப்படுறது. அதுல நாம தவறு விடுறோம் ஒன்று. 2வது, பெண்கள் ஏமாந்து போறாங்க. இப்படி கருணையை காட்டுறவன் யார்? உங்களை பதுங்கி பாயணும் என்று நினைக்கிறவன். அது விளங்காம அன்பாரிக்கான்னு நினைச்சுதான் டிரைவரோட ஓர, வேலைக்காரனோட பாயிற, தப்பான தொடர்புகள் வச்சுக்கிறது, இப்படியான விஷயங்கள் நடக்கிறது. அது பெண்கள் தவறு செய்யறதுக்கு தூண்டி விடுறது. நம்மகிட்ட அன்பு காட்டிட்டான் அவ்வளவு போதும். அவன் அசிங்கமா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எனக்கு அன்பு காட்டுறது தான் தேவை. புருஷன் அன்பு காட்டல, பிள்ளைகள் அன்பு காட்டல, பாப்பா அன்பு காட்டல, உம்மா அன்பு காட்டல என்ற ஒரு வெறி பெண்கள்கிட்ட இருக்குது. இந்த வீக் பாயிண்ட வச்சுத்தான் நிறைய தவறு நடந்துகிட்டு இருக்கு. பெண்களை மடக்கிற சிஸ்டமே தான். இந்த பெண்களை மடக்கிற இந்த மிஸ்கோல் பாட்டிற சிஸ்டமே தான் அவங்கள்ட்ட பரிதாபமாக கதைக்கிறது. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சோகம் இல்லையா, நம்ம அழகா இருக்கிறீங்க புகழ்றது. அது வேற. இந்த உடுப்பு உங்களுக்கு ரொம்ப மெச்சுவட்டா இருக்கான்னு போய்த்துவான். என்ற புருஷனும் இருக்கானே ஒரு நாளையில சொல்லியிருக்கானா, அசிங்கம் என்று தான் சொல்லுவான். நம்மளை பார்த்து போட்டு பரட்ட தலை போடி அங்கால் தான் சொல்றானே தவிர நம்மளை புகழல. இவனை பாரு, உங்களோட முடி அழகா இருக்கங்க, மூக்கு மொழியா இருக்கங்கிறான், செருப்பு சூப்பரா இருக்கங்க, உடுப்பு பொருத்தமா இருக்கங்கிறான், சூப்பரா. அந்த போனுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, உங்களோட கையில பிடிக்கும் போதுதான் அந்த போனே அழகா இருக்கன்றான். சும்மா கதைப்பான். இதுல மயங்குறாங்க பெண்கள். இப்படி நிறைய பெண்கள் அன்பு தேவையினால், காப்பு தேவையினால் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டு அந்த இடைவெளியில நிறைய தவறு நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை நிறுத்த போறான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த தனிமை என்பது நேரடியாக உடம்பும் பட்ட தனிமை மட்டுமா, கவரேஜ் வழியாக உள்ளே வந்தாலும் தனிமைதான். இன்றைக்கு கவரேஜுக்குள்ள வாரான், தனிமையா இருக்கிறான். ஃபேஸ்புக் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக் உள்ள தலைவன் குரூப், வாட்ஸ்அப்ல குரூப், வைப்பர்ல குரூப், ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட், இப்படி வந்து 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 அது வேற ஒரு மாயையை உருவாக்குது. விபரீதம் நடந்துகிட்டு இருக்குது, தப்பு நடக்குது. ஆக இந்த ஊடக வளர்ச்சியினாலும்
இந்த செல்போன் கலாச்சாரத்தினாலும் இன்றைக்கு இளசிகள் ரொம்ப பாதிக்கப்படுது, இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது தடுக்கப்பட வேண்டியது. அடுத்தது பெற்றோர்களுடைய கண்காணிப்பு. சின்ன பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை தான் நாம் கவனிக்கணும், ஆம்பளை பிள்ளைகளையும் கவனிக்கணும். அதுவும் பாதிக்கப்படுது. ஆறால ஒரு காலத்தில் ஆண் என்கிற ஒரு தப்பு நடந்துச்சு. இப்போ அது ரொம்ப குறைவு. காரணம், ஆண் பெண்ணுங்கிற தப்பு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைகளை, 10 வயசு 12 வயசு சின்ன ஆம்பளை பிள்ளைகளை நிறைய பெண்கள் தவறாக பயன்படுத்தக்கூடியது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏண்டா அங்கே சந்தேகம் பெறாது, அங்கே விபரீதம் பெறாது என்கிற 2 காரணத்தினாலேயும் சிலர் தன்னுடைய ஆசைக்கு இப்படி சிறுவர்களை பலியாக்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் அண்மை காலமாக நிறைய நடந்துச்சு. அதனால குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஅய்யத்திஹி, நாம ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள். நம்முடைய கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி எல்லாருக்கிட்டையும் இருந்து பாதுகாக்கணும். படித்து கொடுக்குற டீச்சர்லேருந்து, மௌலவிகிட்டேருந்து, ஓட்டிக்கு போகிற ஆட்டோ டிரைவர்லேருந்து, வேன் டிரைவர்லேருந்து, பக்கத்து வீட்டுக்கார மாமாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற வயதானவர் உம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாகவே வச்சிருக்க வேண்டிய ஒரு நிற்கதியான நிலை இன்றைய சமூகம். இன்றைய சமூகத்தினுடைய இந்த தொழில்நுட்ப வசதியால், இந்த ஊடகங்களினுடைய வளர்ச்சியால், இந்த பத்திரிகையினுடைய இந்த தொழில்நுட்பத்தினால் என்ன நடக்குது என்றால், இப்படியும் தவறு செய்யலாம் என்று சொல்லி கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் ஒரு கேஸை போகிறோம். என்ன கேஸ்? 5 வயது சிறுமி கற்பழிப்பு. அது சிலருக்கு செய்தி, சிலருக்கு இப்படியும் செய்யலாம் என்கிற ஒரு கற்றல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்படியான செய்திகளை கொடுக்காதீங்க பத்திரிகைகளுக்கு. இப்படியான செய்திகள் தேவையில்லை உங்களுக்கு பேப்பருக்கு. இப்படியான செய்திகள் உங்களோட ஃபேஸ்புக்கில் தேவையில்லை. அதை விடுங்க. அது ஏன் உங்களுக்கு? அப்போ எடுக்கிறவனுக்கும் எறிகிறவனுக்கும் கல்லு கொடுக்கறதுக்கும் பொல்லு கொடுக்கறதுக்கும் சில ஊடகங்கள் பயன்படுத்தப்படுது. அதனால தான் நிறைய தெரியுது. இப்படி ஒன்று இருக்கலையே ஆரம்ப காலத்தில் சிறுவர்களிடத்தில் நடக்கக்கூடிய இந்த துஷ்பிரயோகம் இருக்கல. ஒன்றை செய்தான் அப்படியும் செய்யலாமா, இன்னொருத்தன் செய்தான், இப்படித்தான் பரவுது. அவர் இதை செய்தது எது? ஊடகங்கள். எனவே இந்த ஊடகங்களினூடாக அப்படியும் தவறு நடந்துகிட்டு இருக்குது. நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை. எனவே இந்த யூதர்களுடைய சதி நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை, நம்முடைய இளைஞர்களை அவர்களுடைய திசைக்கு திருப்பி எடுக்கிறதுக்காக நடந்துகிட்டு இருக்குது. இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வழிகாட்டுதல், நாங்க நம்முடைய இளசுகளை வழிகாட்டணும். இதுல இளைஞர்கள் இருக்கிறீங்க, யுவதிகள் இருக்கிறீங்க. நீங்க சுயமாக நேர்வழி போகக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். உங்களோட தாய் தகப்பன் வழி தவறி இருந்தா கூட அவர்களையும் சேர்த்து திருத்தக்கூடிய வல்லமையுடையவர்கள். நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் இன்னொருத்தன் கைபொம்மையா இருக்கக்கூடாது, குயவன் கைப்பிடி மண்ணாக இருக்கக்கூடாது. நான் நிற்பேன், எனக்கு முடியும், நான் நேர்வழி செல்வேன் என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஊர்ஜிதமாகணும். அதனால நீங்க சுபகுக்கு எழும்புங்க, உங்களுக்கு இயலும். நீங்க தஹஜ்ஜுதுக்கு எழும்புங்க, உங்களுக்கு முடியும். நீங்க ஹராத்தை விட்டு விலகுங்க, உங்களால சாதிக்கலாம். நீங்க மனசு வச்சா உங்களோட குடும்பத்தில் உள்ள மார்க்கத்துக்கு விரோதமான செயல்களை உங்களால தடுக்க முடியும். நீங்க மனசு வச்சா உங்களோட தாவா விஸ்வரூபமாகும். இளைஞர்கள் நீங்க சேர்ந்து இந்த ஊர்ல ஒரு தாவா செஞ்சு பாருங்க. நீங்க இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு பாருங்க, அது வெற்றியோ வெற்றியாக மாறும். இந்த சமூகத்தையே புரட்டி போடும். நீங்க இல்லாட்டி இந்த ஊர் இயங்காது. இளசுகள் வேலை செய்தால் இந்த ஊர் வேலை செய்யும். இளசுகளே திருந்தினால், இளசுகளே நல்லதுக்காக குரல் கொடுத்தால், இளசுகளே சமூகத்தின் கொடுமைகளை தட்டி கேட்டால் நிச்சயமாக பெரிய ஒரு மறுமலர்ச்சி வெடிக்கும். யூத சதிகள் சின்ன பின்னமாகும். எனவேதான் நீங்க புரிகிற வயதில் உள்ள பருவத்தினர்கள் உங்களால நிச்சயமா சாதிக்க முடியும். அதுக்குத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய ரப்பனுடைய வணக்கத்தில் வாலிபத்தை கழித்தவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நிழல் இல்லாத நாளில் நிழல் கொடுக்கிறான். அந்த கூட்டத்தினர்களாக நாம் எல்லோரும் ஆகிய அருள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.